நாங்களும் இருக்கோம், நாங்களும் உயிராக தான் இருக்கோம், இந்த நாட்டில் நாங்களும் ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு இவங்க இப்போதானே, ஏன்னா இப்போதானே முடிஞ்சு காங்கிரஸ்லாம். ஸோ முடிஞ்சோடனே அவங்களும் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக, ஏன்னா சக்குன்னு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்னா நீ பார்த்தனா சதீஷ், இன்னைக்கு பீரு கொண்டு வர முடியாது, கேபிஎம் செஞ்சது தான் சரி, பீரே உள்ளுக்கு போடக்கூடாது. அது வந்து யாருமே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பீர் கொடுக்கல, உள்ளுக்கு யாரும் போகல. எப்படி டேவிட் வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? என்ன மாடு வந்து அவன் கட்டி கரியாக்கி சமைச்சிட்டான், அதனால் வந்து முட்டி இல்லாட்டி வீடியோ இருக்குல்ல, நீ வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போ, அவன் ஃபைட் பண்ணி அவன் வரான், ரெண்டாவது அவன் லாயர் எடுத்து ஃபைட் பண்ணுறாடா இல்லையா, ரெண்டாவது இஷ்யூ ஜட்ஜ் வில் டிசைட். நீ எப்படி வந்து சொல்ல முடியும் முக்தி பத்தலன்ட்டு? நீ யார் டிபிபி வந்து கொண்டு இதை கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொல்கிறது? ஸோ அவங்களுக்கு வந்து வீடு இல்லாமல் தெருவில் இருந்தவங்க 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டார். சின்ன பிள்ளைங்க பாருங்க, ஸ்கூலுக்கு போகுதுங்க, ஸ்கூலுக்குலாம் கூட போவாங்க. ஸோ அவருக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க தேவை அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸில் அவங்களுக்கு காசை போட்டு விட்டு அதுக்கு படிப்புக்கு அவர் வந்து வேலை செய்ய முடியாது. எப்படி தான் 2 இயர்ஸ் அவங்க காலை போச்சு, 3 இயர்ஸ் வேலை செய்ய முடியாது. அதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இது மூலியமாக அவருக்கு வந்து மாதம் ஒரு அமௌண்ட் 2500 மாதம் கிடைக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது பெரிய ஒரு விஷயம். இதய நோய் மலேசியாவில் பெரும் உயிர்கொல்லியாக உருவெடுத்துள்ளது. மலேசியாவில் அரசு மருத்துவமனையில் இதய அடைப்பு நீக்கம் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய நீண்ட நாள் காத்திருக்க வேண்டியுள்ளதா? தனியார் மருத்துவமனையில் உங்களின் பட்ஜெட்டை விட அதிகம் செலவாகும் என்ற அச்சம் உள்ளதா? குறைந்த விலையில் தரமான சிகிச்சையை வெளிநாட்டில் சிறந்த மருத்துவமனைகளில் பெறலாம். மெடிக்கல் விசா முதல் கொண்டு உறவினர் தங்குமிட வசதி வரையில் உங்களின் பட்ஜெட்டுக்கு ஏற்ப நாங்கள் தயார் செய்து தருகிறோம். மேல் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ளுங்கள். சேமாங் போக்கோ எபிசோட் 58 டேவிட். இந்த வாரத்தில் 3வது எபிசோட் இது. அப்போ ஏன்னா நேற்று வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட் வந்து ஒன்லி ஆன் தமிழ் ஸ்கூல் மட்டும் நம்ம இதாக பேசணும், தமிழ் ஸ்கூலில் இருக்கிற பிரச்சனைங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம இப்போ ரெக்கார்டிங் பண்ணுறப்போ வந்து அது வந்து ப்ரீமியம் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதே தான் சதீஷ், மீண்டும் நம்ம கேட்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு உற்சாகமாக இருக்கும், இன்னும் நிறையா நம்மளால் செய்ய முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதை பாருங்கள், முடிஞ்ச அட்வர்டைஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். நிறைய காமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது சதீஷ். ஸோ அந்த வேலையில் எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ நம்ம இன்றைக்கி கூட நம்ம இந்த டாபிக் வந்து இந்த தமிழ் பள்ளி, பொதுவான பள்ளிகள், சீன பள்ளி தமிழ் பள்ளியும் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பீர் கம்பெனி, ஆல்கஹால் கம்பெனிலாம் ஒரு பியர் கம்பெனி ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சிஎஸ்ஆர் சொல்லுவாங்க. சிஎஸ்ஆர் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து சிஎஸ்ஆர் மூலியமாக நிறைய ஃபண்டிங் கொடுப்பாங்க. அவங்க டேக்ஸ் வேறு, டேக்ஸ் வேறு, பட் இது வந்து அவங்களோட கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். என்ன சொல்லுவாங்க, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது புது விஷயம் இல்லை. நார்மலாக வந்து இந்த டின்னர் செய்யும்போது தான் வந்து இந்த காஸ்பர்ட் கம்பெனி, இந்த டைகர் கம்பெனி, எனிகன் கம்பெனி, ஸோ அந்த பிராண்டிங் டைகர் ஓனர் இப்போ எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. எனிகன் வந்து ஓனர் ஆஃப் டைகர். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஸ்பான்சர் டைரெக்டாக ஸ்பான்சர் கொடுப்பாங்க, ஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது எப்போ நடக்கும் அந்த ஃபண்ட் பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ்லாம் அது வந்து ஒரு டின்னர் செய்வாங்க பாரு, சைனீஸ் ஸ்கூல், நார்மலாக சைனீஸ் ஸ்கூலில் இது நடக்கும். டின்னர் செய்வாங்க. மேபி அந்த சின்ன ஸ்கூலில் ஹால் இருந்தால் அந்த ஹால்லே அந்த டின்னர் செய்வாங்க. அதில் வந்து பள்ளி மாணவர்கள் கலந்துக்க மாட்டாங்க, பள்ளி பேரண்ட்ஸுக்கு தான், பேரண்ட்ஸ் பிஐவிஜி அந்த பேரண்ட்ஸு அங்கே வட்டாரத்தில் உள்ளவங்க. அது வெறும் வந்து பியர் கம்பெனி ஒண்டி ஸ்பான்சர் இல்லை, டேபிள் விற்பாங்க. அப்புறம் அங்கே உள்ள பிஸ்னஸ்மேன், டத்தோவோ பிஸ்னஸ்மேன், இவங்கெல்லாம் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சீன பள்ளி வந்து சிறப்பாக செயல்பட்டு. அது வந்து அவங்க எப்படி செய்வாங்கன்னா, இப்போ வந்து அன்னைக்கு வந்து அந்த இடத்துல விற்கிற பியரோட பிஸ்னஸோட காசு எல்லாமே வந்து உங்கள் இந்த ஸ்கூலோட ஃபண்ட் ரைசிங் கொடுத்துறோம். ஆமாம், அந்த பியர் வந்து கன்சிடர் வந்து ஃப்ரீயாக சப்ளை பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் சைனீஸ் சீனவங்க வந்து அது அவங்க டின்னர் அப்போ பியர் குடிப்பாங்க பாருங்களேன். ஸோ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பள்ளியில் இந்த மாதிரி செஞ்சு நான் பார்த்ததில்ல. ஏன்னா நம்ம ஆளுங்க குடித்தா சண்டை வந்துடும். ஸோ அவனுக்கு வந்து அந்த மாதிரி கொடுப்பானுங்க. ஒரு நான் போய் கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன் என்னோடய கவாசான், பழைய கவாசானில் இருக்கிறப்ப தாராளமாக வந்து கொடுப்பாங்க. பியர் கம்பெனி வந்து பள்ளிகளுக்கு வந்து நேரடியாக கொடுப்பாங்க, அதாவது அவங்களோட எல்பிஎஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா சதீஷ், இப்போ இடைக்காலத்தில் வந்து ஒரு நினைக்கிறேன் அவங்களோட ஃபண்ட் ரைசிங் வந்து நியர்லி 1 மில்லியனுக்கு மேலே நினைக்கிறேன் ஒரு பள்ளிக்கு.
அந்த பள்ளிக்கு கொடுக்கும்போது அங்கே உள்ள எம்பியை கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த எம்பி வந்து அவங்க போய்ட்டு அந்த இதில் கலந்துருக்காங்க. அந்த செக்கு அந்த இதை பாஸ் பண்ணும்போது அவங்க அங்கே நிற்கிறாங்க அந்த பேனரில். அந்த பேனரில் பார்த்தா அஃப்கோர்ஸ்லாம் அவங்க வந்து nearly 1 million கொலெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ அந்த டைகர் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க தெரியல. டோட்டல் அமௌண்ட் கொடுக்கும்போது அந்த ப்ளே கார்ட்டோ அந்த பேனரை பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த மினிஸ்டர் நிற்கிறாங்க. அவங்க வந்து ஒரு முஸ்லீம் மினிஸ்டர். ஸோ அதுதான் இஷ்யூ. இவங்க போய் ஒரு பீர் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நிற்கிறாங்க. ஆக்சுவலி அது ப்ரொமோஷன் ஒன்றும் இல்லை, ஃபண்டிங் போயிருக்கு, இவ்வளோ தான். ஸோ இது வந்து காலங்காலமாக நடந்துருக்கிற விஷயம். இது வந்து ஒரு புது விஷயம் இல்லை. எனக்கு என்ன அதிசயமாக இருக்குன்னா இன்றைக்கி வந்து அஃப்கோர்ஸ்லாம் அந்த மினிஸ்டர் பாட்டை வந்து நீ டீட்டெயிலாக சொல்லு. உங்கா என்ன சொன்னார், அது ஏன் வந்து கேபிஎம் வந்து இந்த பக்கிலிங் அந்த பக்கிலிங் ரொம்ப நாளாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரியும். பீர் வந்து ஸ்கூல் உள்ள பீர் குடிக்கக்கூடாது, ஸ்கூல் உள்ள வந்து சிகரெட்டோ ஆல்கஹால் சம்மந்தப்பட்டது வைக்கக்கூடாது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தெரியாத ஒரு விஷயம் இல்லை. அந்த பக்கிலிங் இப்போ உள்ளது பக்கிலிங்கில். பட் இஷ்யூ என்னென்னு பார்த்தோன்னா அவங்க வந்து டின்னர் செய்யும் போது அஃப்கோர்ஸ்லாம் சைனீஸ் கம்யூனிட்டி வந்து பியர் இருக்கும், சீ ஃபுட்ஸ் இருக்கும், பண்டி கல்ச்சரில் வந்து அது ஒன்று பண்டி இருக்கும், பண்டி சாப்பாடு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இப்போ நீ பீர் சொல்கிற ஸ்கூலில் உள்ள பண்டிகை கொண்டு வரக்கூடாது சொல்லுவாங்க, போய் கேபிஎன் இப்போ கில்லிங்கில் கொண்டு வருவாங்க. ஆமாம், எஸ், ரைட்டா. ஸோ இந்த வேலையில் பார்த்தா அந்த பண்டி நான் என்ன சொல்லுவாங்க, நான் ஹலாலுக்கு வந்து இப்போ பிரச்சனை இல்லை. நான் ஹலாலில் சேர்ந்து தான் இந்த பியரு இதெல்லாம். பட் இதில் இப்போ என்ன வேடிக்கைன்னு பார்த்தோன்னா 2 நாள் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து எம்ஐசி வந்து ஒரு திடீர்னு ஒரு முளைச்சி எங்கேயிருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு இஷ்யூவே இல்லையே, நம்ம ஒன்றுமே பேசலையே, என்ன செய்வோம், என்ன விஷயம் வரும், என்ன எம்ஐசி யூத்தோ புத்திராவும் யூத் புத்திரம் வனிதா வேறு வனிதா அன்றைக்கி போட்டிருக்காங்க. அவங்களும் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த இது அவங்களும் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ என்ன செய்கிறாங்கன்னா திடீர்னு ஐயோ நம்மளுக்கு என்ன சரி இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா இப்போ தான் வந்து அம்னும் வந்து நம்ம கூட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிஎன்ல உள்ளவங்க தான் அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளை பார்ப்பாங்க. இது தான் நம்ம நாயக்கான ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த வேலை. பட் இவங்களுக்கு என்ன தெரியும் எப்படின்னு தெரியாமல் இருக்கும். பட் இவங்க வந்து இதெல்லாம் பார்த்தது இல்லையா, இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது, ஸ்கூலில் என்ன நடக்குது, சீன ஸ்கூலில் என்ன நடக்குது, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் லீடர் சொல்லிக்கிறது தான் இவங்க வந்து இறங்கி கிரவுண்டில் போய் பார்க்குறது இல்லை. பட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், நாங்கள் வந்து அக்மாலுக்கு வந்து அக்மாலுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ்லாம் முஸ்லீம்ஸ் வந்து அதை பயன்படுத்திக்குவாங்க, பொலிட்டிக்கல் கெயினாக பயன்படுத்திக்குவாங்க. இது பொலிட்டிக்கல் கெயின் தான் அவங்களுக்கு. அவர் வந்து அக்மால் வந்து இப்போ சாம்பியன் அமாங் த மிலேஸ்க்காக அவர் வந்து அம்னோ ரிவைவ் பண்ணுறதுக்காக அவர் வந்து டிஏபி அடிக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி சேல்லாம் அடிக்கிறாரு. அவர் என்னமோ பெரிய இதுமாதிரி காமிச்சிக்கிறாரு. பட் இவங்க வந்து அறவே ஒரு ஸ்டடீஸ் பண்ணாமல், ஒரு ஃபேக்ட்ஸ் இல்லாமல் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது ரொம்ப கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னன்னு சொல்கிறேன்னா சதீஷ், இன்னைக்கு வந்து இப்படி பேசுகிற இன்னைக்கு வந்து அக்மால் பேசுகிறாரா ஒரு முஸ்லீம்ஸ் அது ஒரு சைடு ஒப்புமே சதீஷ். பட் எம்ஐசி பேசுகிறாங்க, யூத்து பேசுகிறாங்க, எம்ஐசி புத்ரா பேசுகிறாங்க, வனிதா பேசுகிறாங்க. நல்ல வேலை டத்தோ சரவணனு அவருக்கு அறிவு இருக்குது, அவர் பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன் இதை பற்றிலாம். அவருக்கு தெரியும் அதெல்லாம் ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு. பட் நாங்களும் எஸ்சிஸ், நாங்களும் இருக்கோம், நாங்களும் உயிராக தான் இருக்கோம் இந்த நாட்டில், நாங்களும் ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு இப்போ தானே. ஏன்னா இப்போ தானே முடிஞ்சு காங்கிரஸ்லாம். ஸோ முடிஞ்சோன்னே அவங்களும் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக. ஏன்னா சக்குன்னு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்னா நீ பார்த்தேன்னா சதீஷ், இன்னைக்கு பீரு கொண்டு வர முடியாது, கேபிஎம் செஞ்சது தான் சரி, பீரே உள்ளுக்கு போடக்கூடாது. அது வந்து யாருமே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பீர் கொடுக்கல, உள்ளுக்கு யாரும் போகல. ஒரு இது கூட புரியாமல் இருக்காங்கன்னா எனக்கு வெக்கமாக இருக்குது. அப்படி நீங்கள் பேசுகிறவங்க என்ன நீ சிந்திச்சிருக்கணும்னா, பீர்லேருந்து வரி போகுது சதீஷ், வரி கட்டுறாங்க, சின்டாக்ஸ். அதோட ஓவராலாக ஆல்கஹாலிக் டேக்ஸ் வந்து சதீஷ் இன் 2018 ஒரு என்செட் பார்லிமெண்ட் என்செட்டில் ஒரு கேள்வி கேட்டு அதோட ரெவென்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா nearly 2.6 பில்லியன். ஆமாம், 2.6 பில்லியன் குட் பி. அது வந்து பழசு. இப்போ 2018 இப்போ ஏறி கூட இருக்கும். இப்போ ஏறி இருக்கும். இப்போ வந்து அமௌண்ட் கூடயா இருக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ்லாம் சேல்ஸு அந்த பார்த்தா டேக்ஸ் ஏதாச்சும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா சதீஷ் இப்போ வந்து நெல்லி நினைக்கிறேன் ஒரு 3 பில்லியன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இப்படி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இவங்க எப்படி சொல்லியிருக்கணும்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொலெக்ட் பண்ணாதீங்க, பீர் கம்பெனியில் வந்து டைரெக்டாக அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நீ அரசாங்கம் என்ன செய்யணும்னா, பீர் கம்பெனி வந்து ஸ்கூல் உள்ள போகக்கூடாது, கோயில் உள்ள போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது. ஆனால் 2.6 பில்லியனோ இல்லை அதில் வர்ற சின் டேக்ஸை வந்து நேரடியாக தமிழ் பள்ளிக்கும் சீன பள்ளிக்கும் கோயிலுக்கும் இந்தியர்கள் நான் முஸ்லிம்ஸுக்கு வந்து அந்த பணத்தை நீங்கள் எடுங்க. நம்மளுக்கு இது வந்து 2.6 தானே சொன்னீங்க. 2022 வந்து 8 பில்லியன்
8 பில்லியன் ரெவென்யூ 22ல டோட்டல் பிசினஸ் இல்ல ரெவென்யூ கவர்மெண்டோட ரெவென்யூ இட் வாஸ் இன் இல்ல 2022ல வந்து இது யார் சொல்லியிருக்கானா ஃபார்மர் டெப்டி மினிஸ்டர் எட்மண்ட் சந்தாரா வந்து இந்த வருஷம் மேல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விளையாக்கியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ மீன் அவர் என்ன சொல்றாருன்னா 8 பில்லியன் அதில் 10% நீங்கள் கொடுத்தா கூட 800 மில்லியன் வந்து நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். நீ வந்து நான் முஸ்லீம் டெம்பிள் இது பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்க்கு 50 மில்லியன், மித்ராக்கு 100 மில்லியன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, அப்போ அவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அது என்ன அவர் என்னத்தை பாயிண்ட் பண்ணியிருக்காருன்னா 2014 வந்து சின்டெக்ஸ் வந்து 2014 சின்டெக்ஸ் வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்ல வச்சு நான் முஸ்லீம் கொடுங்கன்னு சொன்னதே வந்து டிஏபி செக்ரட்டரி ஜெனரல் ஆந்தனி லோக்கு. அதை வந்து அவர் காமிச்சு இப்போ கேட்குறாரு. மறந்துருப்பாரு, நானே மறந்துருப்பாரு. அதான் 8 பில்லியன் 2022ல 8 பில்லியன். ஸோ 2023ல வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கோம். இப்போ கண்டிப்பாக 2024 இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஆமாம் சதீஷ், நீ இது வந்து சின் டேக்ஸு, இது வந்து ஆளால் இல்லாத ஒரு டேக்ஸு, பியர் வித் டேக்ஸு. ஸோ இதை கேட்கறதுக்கு இவங்களுக்கு வந்து திராணி இல்லை, ரைட்டா? இதை கேட்கறதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு எம்பி இருக்காங்க, இப்போ ஆளுங்கட்சியில் நீங்களும் ஒரு உறுப்பினர், கேட்டாக் ராஜான் படுவான்றீங்க. பட் இதை நீ கேட்டிருக்கணும். இதை விட்டு போட்டு டின்னர் செய்ய முடியாது, காசுபட்டு வந்து ஸ்கூலுக்கு இது சம்மந்தப்படுத்தாதீங்கன்னு என்ன இப்படி நம்ம என்னாச்சும் சொல்லிட்டுன்னா இப்போ சொல்லுவாங்க பாரு எம்ஐசி அடிக்கிறாங்கன்ட்டு. என்ன சிந்தனை இவ்வளோ என்ன சொல்லுவாங்க மலாயில் சொன்னால் ஒத்தா செத்தையை சொல்லுவாங்க பாரு, எவ்வளோ சிந்தனை பாரு, அந்த மூளை கூட யோசிக்க முடியல. ஒத்தா செத்தையே ஒத்தா விடாங்க லக்ஸால போட்டு சாப்பிட்றது அது கொஞ்சம் ருசி இருக்கும். ஆமாம், அது போல நல்லா இருக்காது லக்ஸா. ஸோ இது வந்து சதீஷ், இது எனக்கு வந்து ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது. இதை பற்றி இப்போ பேசுகிறாங்க, எத்தனையோ வருஷமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் டின்னர் நம்மளும் வந்து இங்கே சொங்வா ஸ்கூலில் டின்னர் செய்யும்போது நம்மளும் போயிருக்கோம். அது பீர் குடிப்பாங்க, அந்த ஹாலில் வந்து பீர் இருக்கும் அவங்களோட சைன் போர்டில். ஏன்னா அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்தியன்ஸ் தானே குடிக்கிறாங்க சதீஷ், இல்லைன்னு சொல்ல முடியாது. பீர் எல்லாம் குடிக்கிறாங்க. நீ பார்த்தோன்னா 150 மில்லியனுக்கு மேலே நெல்லி ஒரு 200 மில்லியன் வந்து ஒரு தீபாவளிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த இந்தியன் சமுதாயம். பட் இந்த ரிட்டர்ன் வந்து சொல்லுவாங்க, அதோட ரிட்டர்ன் வந்து ரெண்டாவது திரும்பி கம்யூனிட்டிக்கு வருதுன்னா அஃப்கோர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்குது. சீப் லிக்கர் அழிக்கணும், தண்ணி இது அழிக்கணும், பிள்ளைங்க வந்து எக்ஸஸ் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இது வந்து ஒரு செக்டர், ஒரு செக்ஷனு. பட் அதை அழிக்கணும்னா அறவே தண்ணி இருக்கக்கூடாது, ஆல்கஹாலிக்கே இருக்கக்கூடாது நாட்டில், அது வேற. பட் இப்போ ஆல்கஹாலிக் இருக்கு குடிக்கிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் அவன் ரிட்டர்னாக கொடுக்கும்போது அதை நம்ம கிராப் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும். தமிழ் பள்ளியும் சரி, ஏன்னா இப்போ இருக்கிற தமிழ் பள்ளி என்ன சொல்லுவாங்க பந்துவான் மோடால் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, வை நாட் அப்படி ஒரு வாய்ப்பு, ஒரு பியர் கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்டிங் கொடுக்குறானுங்க, அதுக்கு ஒரு செரமனி செய்யுங்க. நீ ஸ்கூல் உள்ள செய்யலைன்னா நீ ஒரு ஹால் எடுத்து நீ செய்யலாம். நம்மளுக்கு வந்து ஒரு 500,000 கொடுக்க போறான்னா அது வந்து அது மூலியமாக நீ வந்து உன்னோட கிளாஸோ இல்லை அப்கிரேட் பண்ண போறேன்னா செய்ய போறேன்னா ஓகே, எல்லாம் ஸ்கூலுக்குள்ள போடக்கூடாது, நீ ஒரு டே ஒன்ல செய்யலாமா சதி, அந்த ஹாலில் செஞ்சு அந்த ஃபண்டை நீ எடுக்கலாமே. ஸோ கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும் நம்மளுக்கு. எப்படி இந்த சமுதாயத்தை எப்படி இந்த பிள்ளைங்களை கொண்டு வரணும். பரவாயில்ல, நீ அவன்கிட்ட காசை வாங்கிக்கோ, ஸ்கூலில் வந்து ஒரு பாடம் நடத்து, குடிக்காதீங்கன்ட்டு காசு அங்கே வாங்கி ஏதோ ஒன்றா செஞ்சுக்கோ, குடிக்காதீங்க சொல்லு. பட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர முடியல. பட் அவசரமாக நாங்களும் வந்து ரெலவெண்டாக இருக்கோம் இந்த மலேசியா பாலிடிக்ஸை சொல்லிட்டு அவங்க புத்ரா விட்டுதானே, அவன் சின்ன பையன் பாரு, அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா புத்ரானா நீ வந்து வயசு குறவாங்க பாரு, அவர் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இதுக்கு பின்னால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் 40 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சு, எப்படி இதெல்லாம் இது எப்படி ஆரம்பிச்சுது, எப்படி வந்தது அவருக்கு தெரியாது. பட் வந்து பொமுடாவுக்கு தெரிஞ்சிருக்கணும், வனிதாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க தலைவர் வந்து சொல்லியிருக்கணும், ஏன்டா இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, இது மூலியமாக நம்ம முடிஞ்சா நம்ம போய் கேட்டு எடுத்து இந்த சமுதாயத்துக்கான செய்யறதுக்கு பார்ப்போம். அது இல்லைன்னா வந்து கான்கிரீட்டான ஒரு பாலிசி மேட்டர் என்னன்னா சின்டாக்ஸை வந்து தனி அக்கௌண்ட் கொண்டு வா, அதுக்கு ஒரு கமெண்ட்ரியான உருவாக்கு, அந்த கமெண்ட்ரியா நான் மலேசியா உள்ளுக்கு போடு, அவங்க மூலமா இந்தியன் சைனீஸ் யாரை வேணா இருக்கட்டும் உள்ளுக்கு அந்த பாட்டில் எப்படி அந்த ஃபண்டை வந்து எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணுவோம். அது மூலியமா சரி பேசிஸ் வா செய்யலாம், ஸ்காலர்ஷிப் செய்யலாம், பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு கொடுக்கலாம், ஸ்கூலை அப்கிரேட் பண்ணலாம். சதீஷ் நம்ம எங்கே போயிடும் சதீஷ், நம்மளுக்கு வந்து நம்ம நார்மல் டேக்ஸ் தேவையில்லை சதீஷ். சின் டேக்ஸ் மூலியமாக நம்மளோட சமுதாயத்தை இந்த மலேசியாவில் உள்ள நான் மலேஸ் சொல்றாங்களே, நான் முஸ்லீம் சொல்றதை வந்து எங்கே கொண்டு போயிடலாம் சதீஷ். என்ன நினைக்கிறேன்
டேவிட் இதுதான் வந்து என்னோட கருத்தம் டேவிட். ஆக்சுவலி வந்து சின்டாக்ஸ் வந்து நான் முந்திலேருந்து வந்து பட் ஆனால் அது வந்து கவர்மெண்ட் வந்து விடமாட்டானுங்க. ஏன்னா பெரிய அமௌண்ட் பாருங்களேன். அந்த டைமில் வந்து இது எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, பாஸ் கவர்மெண்டாக வந்தாலும் சரி, எவன் கவர்மெண்டாக வந்தாலும் சரி, அந்த சின்டாக்ஸ் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் பிக் ரெவென்யூ 2022 8 பில்லியன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் 2012 சொன்னீங்களா, 12 2.6 பில்லியன்லேருந்து 18 4 வருஷத்தில் வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 4 டைம்ஸ் ஆயிருக்குன்னா அது வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். பிகாஸ் ஏன்னா சின்டாக்ஸோட இது வந்து அப்படி பாருங்களேன், தட்ஸ் இன்க்ளூடிங் கேம்பிளிங்கு, அதில் வந்து வர டேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான். இங்கே வந்து டேவிட் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலிமயமான ஒரு அரசியல்வாதிகள்கிட்ட வந்து நம்ம வந்து நாடு வந்து மாட்டிக்கிட்டு முழிக்குது. பயங்கரமாக பேசுவார் அங்கே போயிட்டு, யார் நம்ம பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அவருக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும். பட் ஆனால் இது போன்ற திட்டங்கள் இப்போ நம்ம கேட்குறது இதே வந்து டிஏபி செக்ரட்டரி ஜெனரல் ஆந்தனி லோக் சொன்னது தானே 10 வருஷத்துக்கு முன்னால், சின்டாக்ஸ் தனி அக்கௌண்ட்டில் வைங்க, நான் முஸ்லீம் ஃபேருக்கு வந்து கொடுத்துருங்கன்ட்டு. மெஜாரிட்டி முஸ்லீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க டேவிட். ஆமாம், சின்டாக்ஸ்லேருந்து ஏன் எனக்கு எடுத்து காசு கொடுக்குற, இந்த டோஸா வந்து எனக்கும் சேர்த்து வருது, அவங்க ஒத்துக்குவாங்க. நீ பாவம் பண்ணுறனா உன்னோட பாவம் தானே அது கன்சிடர் அவங்களுக்கு. நீ பாவம் பண்ணுறனா அதில் வர பணத்தையும் நீயே பாச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டானுங்க. இப்போ நீ சாரி சொல்லுங்க. இப்போ நீ சொல்கிற சின்டாக்ஸ் வந்து 8 பில்லியன் வந்து வரும் லிக்கர்லேருந்து வருதா இல்லை எவ்ரிதிங், ஜூடி, கசினோ எல்லாம் சேர்த்து சின்டாக்ஸ் வந்து 8 பில்லியன். சின்டாக்ஸ் வந்து 8 பில்லியன்லாம். ஸோ 2022 மேபி போன வருஷம் வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கலாம். இது அக்கார்டிங் டு த மலேசியா கினி ரிப்போர்ட் வந்து 8 பில்லியன் சொல்லியிருக்காங்க 2022. ஸோ அப்படி வந்து அதை செய்ய மாட்டாங்க. அதை செய்யறதை விட்டுட்டு இதில் வந்து பிரச்சனை வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னாடிவே இதைத்தான் நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் வந்து நான் டிக்டாக் வீடியோ போட்டேன், அதை ஹராக்கா கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து பாஸை டிஃபைன் பண்ணணும்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த எஸ்பெஷலி இந்த டிஏபி அண்ட் அந்த சமா கேங்க அப்படியே அதை ட்வீட் பண்ணுறானுங்க பாருங்க. எனக்கு வந்து அதுதான் ஆத்திரம். அவன் பாஸோட ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். பாஸோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவன் அமனாவை கேட்குறான். அமனா கட்சியோட எம்பி, யூஆர் ஒரு உமன் எம்பில, நீ வந்து ஒரு முஸ்லீமு, அவன் வந்து டைகர்காரன் வந்து இது டைகர்னு போட்டிருக்கு, இப்படி நீ காமிக்கிற, தம்ஸ் அப் காமிக்கிற. அவனுங்களுக்கு வந்து இஷ்யூ அதுதான், அவனோட இஷ்யூ அதுதான். பட் அவன் என்ன சொன்னான், அவன் வந்து லைட்டாக ஒரு லைன் போட்டிருந்தானுங்களா, ஸ்கூலில் வந்து பியர் கொடுக்க இது பியரோட அரா வந்து இது பண்ணுறாங்க, அதை வந்து அம்மானா எம்பி போய்ட்டு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறானுங்க. எத்தனையோ வருஷமாக இருந்திருக்கு டேவி, எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. ஆனால் இதில் இப்போ புதுசாக வந்து இந்த டிஏபி வந்து அப்படியே அந்த டெப்யூட்டி மினிஸ்டர் வந்து அன்றைக்கி வந்து மினிஸ்ட்ரி காலையிலே வந்து ஸ்டேட்மெண்ட் வெளியாக்குறானுங்க. இந்த மாதிரி வந்து ஆல்கஹால் கம்பெனி வந்து கொடுத்துருக்கவே கூடாது, நீங்கள் வந்து எப்படி தெரியுமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அன்றைக்கி மத்தியானம் அந்த டெப்யூட்டி மினிஸ்டர் வந்து ஒரு தைச்சி தெரியுங்களா, பயங்கரமான தைச்சி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பாஸ் வந்து எல்லாத்தையும் வந்து அகாமாவாக வச்சு இது பண்ணக்கூடாது, சைனீஸ் ஸ்கூலுக்கு வந்து அவங்க காலங்காலமாக கொடுக்குறாங்களா. என்னோட கேள்வி வந்து, நீ பாஸ்க்கு பதில் சொல்லாத. பாஸோட பிரச்சனை வந்து பாஸ்க்கும் டிஏபிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இல்லை, பாஸுக்கு பிரச்சனை வந்து அமானா கரிச்சு அங்கே நின்றுது. நீ போயிட்டு ஒரு மலாய்க்கார முஸ்லீமு, நீ போயிட்டு தம்ஸ் அப் காமிக்கிற, டைகரோட அந்த இது வந்து உன் முன்னுக்கு இருக்குது. அவங்க அந்த ரிலீஜியஸுக்கு கொண்டு போகிறாங்களா, அது அவங்களோட விஷயம் டேவிட். இப்போ ஒரு மாடு வெட்டுற இடத்துல நீங்களும் நானும் போயிட்டு வந்து நின்று தம்ஸ் அப் பண்ணோமா, நம்மளே அடிப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அது அவனுக்கு சாப்பாடாக இருந்தாலும் எனக்கு வந்து அது கல்ச்சரு, மாடு சாப்பிடக்கூடாதுன்றது அது என்னோட உணர்வுகளை பாதிக்கிற விஷயம். அதே மாதிரி தான் அவனோட இஷ்யூவும், அதுதான் வந்து பாஸோட இஷ்யூ. இவனுங்க அது அப்படியே தெரியுமா, பாஸ் எப்படி சொன்னால் பாஸ், இப்போ என்ன பாஸா கவர்மெண்ட்டில் இருக்கான், ஸ்டேட்மெண்ட் வெளியாக்குனது பக்கத்தான ரப்பான் அன்வார் இப்ராஹிம் கீழே இருக்கிற மந்திரியான் பண்டிகான் வந்து ஸ்டேட்மெண்ட் வெளியாக்குறானுங்க. இந்த மாதிரி வந்து இந்த கம்பெனிக்கிட்டே வந்து நீங்கள் எடுத்துருக்க கூடாதுன்ட்டு. டேவிட் இப்போ அதுக்கு இன்னொரு கதை சொல்கிறானுங்க. 2018 எம்சிஏ கேள்வி கேட்டானுங்க, என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எம்சிஏ கேள்வி கேட்டானுங்க. அவருங்க டிஏபி இது 2018 நீங்கள் வந்து ரூலிங் உங்கள் இருக்கிறப்ப தான் இந்த கைட்லைன் வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்ட்டு. 2018 கைட்லைன் இருந்துச்சுன்னே வச்சுக்குவோம். 19, 20, 21, 22, 23 மொய்தீன் யாசின் பரிகாத்தா நேஷனல் பாஸ் கவர்மெண்ட் இருக்கிறப்ப என்னோட கவாசான் பாகாண்டலாம்ல இந்த மாதிரி டின்னர் செஞ்சு காசு கொடுத்துருக்கானுங்க, டைகரும் ஹைனக்கெனும் நான் இருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இல்லை அந்த கைட்லைன், அப்போ அந்த கைட்லைன் இது வரைக்கும் அவனுக்கு வந்து யாரும் அதை பற்றி சொல்லவே இல்லையே. இன்ஃபேக்ட் வந்து அவன் காசு கொடுக்குறப்ப கேபிஎம் ஆஃபீஸர் இருந்தாங்க, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன்லாம் எனக்கு சரியாக தரல. அப்போலாம் ஒரு இஷ்யூ ஆகாது. ஏன் இப்போ இஷ்யூ ஆகுதுன்னா, இது இப்படியே வந்து இவனுங்க இது பாஸ் சொல்கிறனால தான் அவன் சொல்கிறான். அவன் வந்து இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஃபட்லினா சீடிக் இல்லை இது வந்து இந்த கைட்லைனை வந்து நாங்கள் எடுத்துக்கவே முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி டேவே, அவன் ஸ்கூலுக்குள்ளே பிள்ளைங்கக்கிட்ட வந்து அவன் காசு அந்த மாதிரி டைகர் இது கொடுத்தானா வேறு, ஸ்கூல் அவர்ஸ் முடிஞ்சு அவன் ஃபண்ட் ரைசிங் செய்கிறான். ஃபண்ட் ரைசிங் டின்னரில் வந்து அவன் வந்து இது பண்ணி காசு எடுத்து
மறுபடியும் ஸ்கூலுக்கு கொடுக்குறான். ஸோ ஃபண்ட் ரைசிங் டின்னர்லாம் அவன் கொடுக்குற தப்பு இல்லையே. அவன் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், அவன் லம்பாகா பொங்கலோட ஸ்கோலாவுக்கு கொடுக்குறான், ஸ்கூலுக்கு நேராக கொடுக்கல, அவன் லம்பாகா எல்பிஎஸ் கொடுக்குறான். எல்பிஎஸ்ஸை வந்து நீ கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் நீ எல்பிஎஸ் வந்து இங்கே காசு எடுக்கக்கூடாது அங்கே காசு எடுக்கக்கூடாது அப்படின்னு மினிஸ்ட்ரி வந்து ஒரு கைட்லைன் போட்டான்னா நாளைக்கு எங்கே வருவானுங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பண்டி இது பண்ணுறது எல்லாம் ஹலாலான தான் எடுக்கணும் அப்படின்னு வருவானுங்க. அவனுங்களுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுங்களோட காரணம் நிறைய மலாய்க்கார பிள்ளைங்க இப்போ தான் 30% மலாய்க்கார பிள்ளைங்க வந்து சைனீஸ் ஸ்கூல் படிக்குதுங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சிம்பிள் தான். பியர் கம்பெனிக்காரங்க வந்து நீங்கள் வந்து சைனீஸ் ஸ்கூலுக்கு போனால் மலாய்க்கார பிள்ளைங்க படிக்கிறது தானே, மலாய்க்கார பிள்ளைங்க தமிழ் ஸ்கூலில் படிக்கல, எங்கள்கிட்ட கொடுங்க அப்படி கேளுங்கடா. மாய்க்கா இருக்கானுங்களா, நீ அப்படி கேட்டுருந்தனா ஓகே 523 பள்ளியை எங்கேயோ கொண்டு போயிடலாம். டிவி 523 பள்ளி திரும்ப கவர்மெண்ட் நீ காசு கொடுக்காத, நாங்களே சொந்தமாக ஸ்கூல் கட்டிக்கலாம்லாம். அந்த சின் டேக்ஸ் தனியாக ஒதுக்கினாவே நம்ம எவ்வளோ விஷயம் செஞ்சிடலாம். அப்போ இல்லை நீங்கள் இப்போ பியர் கம்பெனிக்காரன் வந்து நீ தமிழ் ஸ்கூல் கொண்டு தான் கொடுக்க முடியும், சைனீஸ் ஸ்கூல் கொடுக்க முடியாது, ஏன்னா மலாய்க்கார பிள்ளைங்க படிக்குதுன்னா ஒன்று அவன் அடுத்த வருஷத்துலேருந்து மலாய்க்கார பிள்ளைங்களை எடுத்துக்க மாட்டான். பரவாயில்ல நீங்கள் வராதிங்க, வந்தீங்கன்னா எனக்கு காசு வர மாட்டேதுன்னுவான். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா எம்ஐசி உண்மையிலே குணா அக்கால் அருவ பாய்க்கிற தன்மை இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கணும்னா, சரி ஓகே சீன ஸ்கூல் விட்ருங்க, தமிழ் ஸ்கூல் கொடுங்க, எங்கள் முஸ்லீம்ஸ் படிக்கல, முஸ்லீம் எங்கனாச்சும் ஒரு 2-3 ஸ்கூல் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் எடுக்கல, மற்ற ஸ்கூலுக்குலாம் முஸ்லீம் இல்லாத ஸ்கூலுக்கு நம்ம எடுத்துக்கலாமே. இல்லை இப்போ என்ன அந்த ஸ்கூலில் நான் பீரா ஊற்றி கொடுக்குறாங்க, என்னால இது முட்டாள்தனமாக பேசுறது இது. பட் அந்த சின் டேக்ஸ் 8 பில்லியன் இருக்கு, அது எங்கே போகுதுன்னு இவங்களுக்கு கேட்கறதுக்கு இது இருக்கா? அதை கேட்க மாட்டாங்க. அது எங்கே போகுது? நீ வந்து ஸ்கூலுக்கு நீ வந்து கோயிலுக்கு 50 மில்லியன் ஒதுக்கி இருக்க, மித்ராவுக்கு வந்து 100 மில்லியன் ஒதுக்கி, அவ்வளோதான். அப்புறம் வந்து இவன் இருந்தாலும் பிரீஃப் ஆயிட்டு அதுலயும் இஸ்லாமா போட்டு வச்சிருக்க, அந்த காசு அங்கேயும் போகாது. அந்த துக்கோனுங்க கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. அப்படி இப்படி தேடி அலசி பார்த்தா கூட ஒரு 300 மில்லியன் கூட தாண்டல, அவ்வளோதான் வரல. 8 பில்லியன் இருக்கு, மற்ற எந்த இடத்துக்கு போகுது? ஸோ அது சீனா தெரியலையாமா? இப்போ வந்து இந்த ட்ராமா எல்லாம் நடத்தி கடைசியா நல்ல பேர் இவருக்கு வந்து மலேய ஓட்டர்ஸ் கிட்ட வாங்குறாங்களா. நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து நான் என்ன சொல்றேன், பாஸ் டிஃபெண்ட் பண்ணல, பட் ஆனால் டிஏபி ட்ராமா பண்றான், இவன் வந்து தசத்திருப்பானுங்க. உன்னோட மினிஸ்ட்ரி, நீ இருக்கிற மினிஸ்ட்ரி கைட்லைன் வேலையாக்குறான், நீ ஏன் பாஸ் மேல பலிய போடுற? பாஸ் அந்த மாதிரி சொன்னா நீங்க சொல்லணும், பாஸ் சொல்கிறது சரியில்லை, உனக்கு என்னன்னா நீயும் வந்து மலேய ஓட்டர்ஸோட ஹத்தியை வந்து நீயும் முன்னாங்க பண்ணணும். ஸோ மலேய ஓட்டர்ஸ்கிட்ட வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் விளக்கமாக சொன்னேன் டேவிட், 6 நிமிஷம் வீடியோ போட்டேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா 14,000 பேர்கிட்ட லைக் பண்ணியிருக்காங்க, 2,000 கமெண்ட் கிட்ட என்னால் படிக்கவே முடியல, விட்டுட்டேன். மலாய்க்காரவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பிஞ்சலாசான் மந்தாப்பு, நீ எங்களோட இஷ்யூ வந்து ஸ்கூலுக்கு அவன் காசு அவன் வந்து அந்த பாட்டுக்கு வந்து எடுத்து என்ன செய்யறானோ அது அவனோட பசாய். மெஜாரிட்டி மலேஸ் டேவிட் இன்ஃபேக்ட் அரக்கா ஷேர் பண்ணியிருக்கானுங்க, எங்களோட இஷ்யூ வந்து ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல நிற்கக்கூடாது, முஸ்லீம் ஷுட் நாட் பி தேர், இது வந்து நாங்கள் வந்து அதை என்டோஸ் பண்ணக்கூடாது, அது வந்து எங்களுக்கு டோஸா. அவனுங்களோட இதில் பார்த்தீங்கன்னா டேவிட் எனக்கு வந்து அது சரியாக தான் படுது, அவனோட ஸ்டாண்ட், அது அவனோட ஸ்டாண்டு. இதை வந்து இந்த கவர்மெண்ட் பாஸ் இல்லாத கவர்மெண்ட் தான் வந்து இது இப்படின்னு சொல்லி இது பண்ணுறானுங்க. இந்த இதில் வந்து நான் வந்து அந்த வீடியோ மலாயில் செஞ்சதுக்கு காரணம் வந்து சீன சமுதாயம் கண்முழிக்கணும், கண்முழிச்சு பார்க்க. கண்ணு முழிச்சு எம்ஐசி ஆச்சா? எம்ஐசி கண்ணு மூடணுது. எம்ஐசிக்கு வந்து அவங்க தலைமைத்துவத்துக்கு தெரியணும் டிவி, ஏன் வந்து அவங்களால வந்து மறுபடியும் மக்களோட மனசை ஜெயிச்சு மறுபடியும் வந்து எவ்வளோ இஷ்யூ இருக்கு, ஏன் வந்து அவங்களால மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாது, சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னா ஏன்னா அவங்களோட யோசிக்கிற திறமை இந்த அளவுக்கு இருக்கனால தான் டிவி. அதான் சதீஷ் இப்படி இல்லை அது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இதே வந்து தமிழ் இந்த இந்த ஃபண்ட் ரைசிங் நடந்தப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நேற்று நம்மளோட எபிசோட் வந்ததுக்கும் இதுக்கும் வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு அந்த பியர் கம்பெனியோட ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்தார், ஒரு இந்தியன், நான் கம்பெனி பேர் சொல்ல, உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாரு, நான் பேசிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் 2 பேர் தான் தமிழ்ங்க, மற்றவங்களாம் சைனீஸ் பாருங்களேன். ஸோ சிஎம்லேருந்து இந்த எம்பிலேருந்து எல்லாம் இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தேன். சார் நீங்கள் வந்து சைனீஸ் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்க, ஏன் சார் தமிழ் ஸ்கூல் கொடுக்க மாட்டேறீங்க? ஐ மீன் ஏன் இல்லை சார், நீங்கள் உங்களோட இது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போனால் நான் கொடுக்குறேன் சார், ஆனால் நான் சொல்கிறேன் சார் ஒன்று, தமிழ் ஸ்கூல் வந்து சரியான ப்ராப்ளம் சார் அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். எனக்கு இன்னும் நினைப்பு இருக்குது, அவரோட பேர் வந்து ஐ கேன்ட் ரிமெம்பர், பேரும் சொல்லக்கூடாது, நம்ம ஒரு பியர் கம்பெனி, ஃபேமஸ் பியர் கம்பெனியோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அவர் தான் வந்து செக் எடுத்து கொடுத்தாரு, தமிழர். அவர் சார் நம்ம தமிழ் ஸ்கூல் கொடுக்க போனோமா சார், எல்பிஎஸ்ன்னு வானுங்க, இல்லை நீங்கள் இங்கே கொடுக்காதீங்க சார், இங்கே கொடுத்தீங்கன்னா வந்து இந்த கணக்கு அந்த கணக்கு வரும், நீங்கள் அந்த என்ஜிஓவில் கொடுங்கன்னு வாங்க. தலைமை ஆசிரியர்கிட்ட போனோமா, நீங்கள் பிஐபிஜியும் எல்பிஎஸும் கொடுக்காதீங்க, எங்களோட ஒரு என்ஜிஓ இருக்குது பிரிவாத்தியாருங்களுக்கு, அந்த என்ஜிஓவில் கொடுங்கன்னு வாங்க. பிஐபிஜி போனோமா, அவன் சொல்லுவான் எனக்கு சார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் கொடுக்குறோம் சார், எங்களோட கம்பெனி ரொம்ப என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப திருவி அந்த காசை வந்து எங்கே போய் சேர போகுதுன்னு தெரிலனா எப்படி சார் வந்து கம்பெனி கொடுப்பாங்க? அதனால தான் அவங்க தமிழ் பள்ளி வந்து பொதுவாகவே ஒரு 5 தமிழ் பள்ளியில் வந்து இந்த இஷ்யூ தான் சார் வந்துச்சு, இங்கே போனால் அங்கே அந்த ஃபண்டை வந்து ஹைஜெக் பண்ண பார்க்குறாங்களே தவிர அது ஸ்கூலுக்கு போய் சேருமா என்னன்னு தெரில சார். அதனால தான் வந்து நாங்கள் தமிழ் ஸ்கூலை வந்து இப்போதைக்கு நாங்கள் கொடுக்கறது இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். டிவி
என்ன சொல்கிறேன், அங்கேயும் வந்து சில மாய்க்கா தலைவர்களுடைய பங்கு இருக்குது. இது இருக்குது. இப்போ நீ பார்த்தனா நேற்று ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், ஆந்தோனி லாக் உடனே வந்து நாளைக்கு கேபினெட்டில் நான் இதை பற்றி பேசணுன்ட்டு. இது என்னன்னா முதல் பாஸ் மேலே தப்பு, அப்புறம் இப்போ நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம், அதோட கைட்லைனை பற்றி பேசணும், பட் அதோட அவுட்கம் தெரியல. பட் வெரி கிளியர் சதீஷ், இது காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம். ஃபண்டிங் பண்ணாத, இன்னைக்கு ஃபண்டிங் இல்லாமல் நிறைய விஷயம் இல்லை. இன்னைக்கு நீ பார்த்தா ஃபுட்பாலில் இன்னைக்கு மலேசியாவில் கொலாப்ஸ் ஆகுது. ஒரு காலகாலத்தில் டேனியல் கப் இருந்துச்சு, அவங்க தான் எல்லாம் ஸ்பான்சரும். அஃப்கோர்ஸ்லாம் சிகரெட் இது அவங்க சொன்னாங்க முடியாது, ஆல்கஹால் எதுவும் முடியாது. ஈவன் வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் நடத்துறதே அவங்களோட அந்த காஸ்பட்டு, ஏஷியன் கப்பு, எனிகேன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ்லாம் அவங்களோட கல்ச்சர் வேறு, நம்மளோட கல்ச்சர் வேறு. பட் இது ஃபண்டிங் இது ஒரு ஃபண்டிங். அஃப்கோர்ஸ்லாம் அவர் கம்பெனி கொடுக்க போதுன்னா அவனோட லோகோ வைப்பான். அவன் ஒன்றும் வைக்காத கொடுக்கறதுக்கு நான் முட்டாளா? இப்படிப்பட்ட அரசியல் கவர்மெண்டோட காசு எடுத்து கொடுக்கும்போது எங்களோட YB-க்கெல்லாம் பயங்கரமாக பீத்திக்கிறது. என்னமோ ஒரு பாக்கெட் காசு எடுத்து கொடுக்குற மாதிரி பெரிய மோக் செக் செஞ்சுக்கிட்டு கொடுக்குறது. இண்டோ நம்பன் பாஸ் காசு எடுத்து போய் கொடுக்கும்போது இவருக்கு போயிட்டு கொலெக்ஷன் பண்ணி சேர்த்து கொடுக்குறாங்க. அட் த எண்ட் பார்த்தா அந்த கவர்மெண்ட் மக்கள் காசு போனது தான் அது திருப்பி இவங்க கொடுக்குற வேலை. பட் இவங்களே இந்த செய்யும் போது ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி, பியர் கம்பெனி, வேற கம்பெனிங்கெல்லாம் கொடுக்கும்போது நீ இந்த மாதிரி செஞ்சனால பண்ண என்ன சரி செய்வாங்க? அதான் டேவிட், அவனுங்க வரமாட்டாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த நியூஸை படிக்கிறப்ப திரும்ப டேவிட் எல்லாருமே MMA வராங்க, MMA மிலிஷன் எல்லாரும் அந்த ஹெல்த்தோட இதை கொண்டு வராங்க. இந்த ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலி இது அவங்க ஸ்கூலுக்கு கொடுக்கல டேவிட், அவங்க LPSக்கு கொடுக்குறாங்க. LPS ஃபார் த பில்டிங் டெவலப்மெண்ட் ஆர் எனிதிங். நீ இதை தடை பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்க, மெஜாரிட்டி சைனீஸ் பள்ளி தான் பாதிக்கப்படும். தமிழ் பள்ளிக்கு அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க, ஏன்னா இவனுங்க பண்ணுற லட்சணம் அப்படி இருக்கு. ஸோ சைனீஸ் பள்ளி பாதிக்கப்பட போகிறானுங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த சமுதாயத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்க அந்த கட்சிக்கு தான் இதோட சரியான முகத்தரை கிளியுது. சரி சதீஷ், நீ ஒரு வார்த்தை சொன்னேன், MMA மலேசியன் மெடிக்கல் அசோசியேஷன். ஓகே, ஜபத்தானுக்கு சேத்தானு கீழே இல்லை MMA மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்க தானே, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு சேத்தான் பாதிக்கும், பிள்ளைங்களை இப்போ இது பண்ணாதுன்னு. அவங்களுக்குலாம் தெரியுமான்னு எனக்கு தெரில. கமந்திரியான கசியாத்தானு கீழே ஃபார் த கேம்பெயின் கசடரான் கீழே அதோட ஃபண்டிங் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா ஆல்கஹால் கம்பெனிலேருந்து தான் அந்த ஃபண்டிங் வருது. ரைட் நம்ம இந்த கேம்பெயின் நடத்துறது, குடிக்காதீங்க சொல்கிறதுக்கு, குடிக்காத சொல்கிறது, அந்த போஸ்டரை செய்கிறது, அந்த போஸ்டர் கேம்பெயினே ஆல்கஹால் கம்பெனிலேருந்து தான் வருது. CSR ஆனால் அந்த மாதிரி கேம்பெயின் நடத்துகிறாங்களா? அது நடத்துகிறாங்களா என்ன நம்மளுக்கு தெரியல, பார்த்தது இல்லை. நீங்கள் சும்மா ஒரு போஸ்டர் தான் விட்டுவாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கும், கவர்மெண்ட் இதில். நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. சிகரெட்டோட பார்த்துருக்கேன், ஆல்கஹாலோட நான் பார்த்ததே இல்லை. சிகரெட்டோட கூட சிகரெட் கம்பெனி தான் கொடுக்குது, சிகரெட் கம்பெனியோட ஃபண்டிங் தான் CSR அவங்க கொடுப்பாங்க. எப்படின்னா நீ இதை குடிக்காத சொல்கிறதுக்கு அவங்க தான் காசு கொடுக்குறாங்க. ஸோ அந்த காசு நிப்பாட்ட வேண்டியதானே கமந்திரி எனக்கு கசியாத்தானு. அதெல்லாம் நிற்கிறது, ஏன்னா டாக்குமெண்டேஷன் இருக்காங்க, அவங்க கொடுத்த ஃபண்டிங் இருக்குது. ஏன்னா சம் ஃபண்ட் யாயாசான் மூலிமா போகும், அவங்களோட யாயாசான் மூலிமா. ஸோ அப்படி சுச்சி பண்ணி வரும். ரைட், இப்போ நானும் அதான் சொல்கிறேன், அவன் யாயாசான் மூலிமா கொடுக்கலாம், இது ஒரு இஷ்யூ கிடையாது. இதில் முழுக்க இவன் அவனை சொல்கிறது, அவன் இவனை சொல்கிறது. பாஸ் இந்த இடத்துல நான் என்னன்னா சூழ்நிலை கைதி மாட்டிக்கிட்டானுங்க. அவன் அம்மானாவை தான் அடிக்க போனான், அடிக்க போயிட்டு இவனுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு பாஸ் தான் இதை இஷ்யூ ஆக்கிட்டானுங்க, இவனுக்கு மேலே திருப்புறானுங்க. அவனுங்களால வாயை திறந்து சொல்லவும் முடியல, சொன்னால் அவனுங்களோட சப்போர்ட் பேஸ் பாதிக்கப்படும். சரி, நான் அதுக்கு தான் சொன்னேன். ஆக்சுவலி அவன் பாஸோட ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன், அவன் ஒரு லைனில் போட்டிருக்கான், ஸ்கூலில் கொடுக்குறாங்க, இதை அம்மானா MP அங்கே போய் நிற்கிறான், அப்படிதான் அந்த ஒரு இஷ்யூ தான் அவனுங்களுக்கு. இப்போ பாஸ் ரொம்ப இதை பற்றி பேசலையா? இதை பேசி இது பண்ணுறது ஃபட்லினா சீடேக் தான் டேமோ முன்னாங் பாஸோட ஓவரா செய்யணும்னு பார்க்குறாங்க. அந்த அபிம் இதை காமிக்கிறாங்க. இவர் சொன்னார், யார் நம்ம DAP-யோட தலைவர் செக்ரட்டரி ஜெனரல் சொன்னார், இல்லை நான் இதை கேபினெட்டில் பேச போகிறேன்ட்டு. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்டிங் 5:30 மணிக்கு, வியாழக்கிழமை 25ஆம் தேதி 5:30 மணி வரைக்கும் எடுகேஷன் மினிஸ்டர் ரிஃப்யூஸ் டு கிவ் எனி கமெண்ட்லாம். ப்ரெஸ் கால் பண்ணி கேட்டுட்டாங்க, கேபினெட் இருக்கு, எடுகேஷன் மினிஸ்ட்ரி ஸ்டில் மாம் ஆன் கேபினெட் டிசிஷன். ஏன்னா நேற்று கேபினெட் நேற்று கேபினெட்டில் ஃபண்ட் யார் ஃபாமி சொல்லிட்டாரு, இல்லை அது எடுகேஷன் மினிஸ்டர் சொல்லுவாங்கன்ட்டு. இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, நேற்று கேபினெட் முடிஞ்சு இது வரைக்கும் அந்த அனௌன்ஸ் பண்ண, அது கொஞ்சம் ரெடாக பண்ணி விடுவாங்க. பார்க்க போனால் இது நீ அனௌன்ஸ் பண்ணோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை சதீஷ், ஆஸ் யூஷுவல்லாம் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர் தான். ஸ்கூல் உள்ள செய்யாதீங்க அந்த ப்ரோக்ராமை, நீ வெளியில் செஞ்சுக்கோ. இல்லை நீங்கள் இல்லை, ஈவன் ஸ்கூல் உள்ள நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கூல் ஹவர்ஸில் செய்யக்கூடாதுல, ஸ்கூல் ஹவர்ஸ் பிள்ளைங்க இருக்கும்போது செய்யாத, பிள்ளைங்களை வச்சுட்டு செய்யாத, அவ்வளோதானே. பட் சம் சைனீஸ் நான் முக்கால்வாசி சைனீஸ் ஸ்கூலில் டேவான் இருக்கேன், எல்லாமே அவங்க டேவானு இப்படி நீங்கள் பேரண்ட்ஸ் தானே.
இப்போ எக்ஸாக்ட்லி நான் சொல்ல வரது அதுதான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியுமா, இல்லை ஸ்கூலில் வந்து ஆல்கஹால் இது, அப்புறம் நாளைக்கு அங்கே வருவானுங்க. சைனீஸ் ஸ்கூலோட மெயின் இன்கம் வந்து அவங்களோட டேவான் ரெண்டல் எல்லாம் பெருசாக. என்னோட சொங்கா தீங்க நீங்கள் வந்து சொன்ன இது துவா வந்து பார்த்துருக்கீங்களா பட்டோட்டில்? பெருசு ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாம் எல்இடி ஸ்க்ரீனு, ஃபுல்லாக எல்இடி ஸ்க்ரீன் தெரியுமா. பின்னால் சவுண்ட் சிஸ்டம்லாம் அப்படி தான் இருக்கும். எக்கோ, சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது ரெண்டல் வாரம் வாரம் ரெண்டல் போயிடும். அவங்க ஒரு வாட்டி ரெண்டல் விட்டாங்கன்னா 10,000 வலிக்கிட்டு விடுவாங்களா டிவி. ஸோ ஒரு மாதத்தில் வந்து ஏறக்குறைய வந்து 40,000 60,000 வலி வந்து அவங்களுக்கு அங்கேருந்து வருது. நீ வந்து இங்கே ஆல்கஹாலை கொண்டு வரக்கூடாது, ஸ்கூல் பில்டிங் இது, இங்கே வந்து நீ அந்த டின்னர் அப்புறம் ஏன் அந்த இடத்துல டின்னர் செய்வான். ஆமாம். அப்போ அவங்களோட அந்த இன்கம் நல்லா இருக்குது, ஸ்கூலு அதில் ஆப் அடிக்கிற வேலை தானே இது. உண்மைதான் அது. அப்படின்னா நீ சொல்கிற மாதிரினா எஸ்பி அரேனா கவர்மெண்டோட அங்கேயும் முடியாது. நீங்கள் எஸ்பி அரேனால கொண்டு போக முடியாது பேர் உள்ளுக்கு முடிக்க முடியாது. எஸ்பி அரேனால முடியாது. டின்னர் யூ கேனாட் செல் ஆல்கஹால். பாரு என்ன இதுன்ட்டு நீ எஸ்பி அரேனால எங்கே முடியும்? முடியாது. அதே முடியாதுன்னானுங்க அந்த பிக்காவா பட்டோட்டேரேனா முடியாதுன்னானுங்க. அப்புறம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி அப்போ நான் இப்போ ஐ திங்க் நான் இப்போ கட்சியிருந்தேன் கோவனைங்கிட்ட சொன்ன பிறகு உடனே சொன்னான், நீ வந்து ஹலால் இது வந்து சமைக்காத, நீ ஹலால் சமைச்சா தான் அங்கே முடியும் நானுங்க. தென் தனியாக ஒரு கேன்டீன் செய்யுங்க. அவன் எல்லாம் ஃபைட் பண்ணான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து சிஎம்மாக இருக்கிறப்ப நான் இந்த மாதிரி ஒரு ரூலிங் சொல்ல, நீங்கள் என்ன அதை புதுசாக கொண்டு வரீங்கன்ட்டு பிடிசிஎல்லாம் இல்லை இப்படி தான் இருக்குது இது, ஏன்னா வந்து இது ஹலால் சர்டிஃபிகேட் இருக்குது, இது வந்து ஹலாலோட இது என்னமோன்னு சொன்னானுங்களா. அவன் சொன்னான், அவன் தனியாக ஒரு கேன்டீன் ரெடி பண்ணுங்க, நல்லா ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குவனிங் சொன்னான். அந்த விஷயத்தில் வந்து கிரெடிட் கொடுக்கணும் அவனுக்கு. ரமணன் ஆத்திரப்பட்ட போகிறாங்க. நீ ஹலால் வர சொல்கிறேன், ஹலால் விஷயம் சொல்கிறேன், ஹலால் பற்றி நம்ம பேசணுமா அவர் டிஃபைன் பண்ணுவார். சரி சதீஷ், இதுதான் வந்து இந்த பியர் இஷ்யூ. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் மீண்டும் எம்ஐசிக்கு சொல்கிறது என்னன்னா, இது அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம யார் அவங்களுக்கு போய்ட்டு அட்வைஸ் சொல்கிறது, தாய் கச்சாச்சா இருந்தாலும் சிந்திங்க, ஏதாச்சும் பேசாத. அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கணும், மக்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட என்ன இந்த மாதிரி ஒரு சிந்தனை இது இப்போ வேற. அதான் சதீஷ், மீண்டும் நான் சொல்கிறது என்னன்னா, ஃபைட் பண்ணுங்கள். இத்தனை எம்பி இருக்காங்க, இந்தியன்ஸு அண்ட் சைனீஸு, தட் மீன்ஸ் நான் முஸ்லீம்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில். நீங்கள் என்ன ஒற்றுமையாக இருக்கணும். அவங்க ஒற்றுமையாக எவ்வளோ காமிக்கிறாங்க ஒரு சில விஷயத்தில். அதே மாதிரி வந்து இவங்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த சின் டேக்ஸ் 8 பில்லியன் ரிங்கெட்டை நீ தனியாக கொண்டு வா, பரவாயில்ல, நாங்கள் வேணா சூச்சி பண்ணி ரெண்டாவது உங்களுக்கு வேறு எங்களில் நாங்கள் கட்டிடுவோம் மூலியமாக ரெண்டாவது கட்டிடுவோம். ஆனால் இந்த டேக்ஸ் எங்களுக்கு வரும். இது வந்து இதை பார்க்கறதுக்கு ஒரு மந்திரியான 8 பில்லியன் பேர் நினைக்கிறேன் ஐஎஸ் பட்ஜெட் ஒரு மினிஸ்டரியே கொடுக்கலாம் அதை பார்க்கறதுக்கு. அந்த மினிஸ்டருக்கு இல்லை வந்து பாட் வச்சு இந்தியன்ஸுக்கோ சைனீஸுக்கோ இவங்க 2 பேர் தான் பூமி புத்ரா. ஆமாம், நம்ம தான் நான் முஸ்லீம்ஸ் ஈவன் புடிஸ்ட் கூட எடுத்துக்கலாம், சபாசரவா கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கலாம். பட் நான் பூமியா போத்தாவில் நான் முஸ்லீம்ஸாக எடுத்தாவே நிறையா என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய விஷயம் செய்யலாம். அது நான் டோட்டல் ஒரு பெரிய ரிவைம் பண்ணிடலாம் இந்த இதை. இதெல்லாம் ஃப்ரீ ஃபன். இது நம்ம வந்து டெக்ஸில் அப்படி கேட்கல, கன்வென்ஷன் டெக்ஸை நம்ம கேட்கல. அது நீங்கள் எடுத்துக்கோ, இந்த காசை ஒதுக்குனாவே சதீஷ் என்னென்னமோ நான் சென்று போயிடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக தனி ஜபாத்தான் தனி இதாக இருக்கும். அது வந்து யாருக்கும் பிரச்சனை இருக்காது. பாரு, பாஸ் கூட அதில் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. யார் என்னமோ அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்க காசு அதை விட்டுருன்ட்டு. பட் அதை செய்ய முடியாது, அதுக்கு கேட்கறதுக்கு யாருக்கும் திறனி இல்லை. ஈவன் இந்த பிரைம் மினிஸ்டர் கூட வாய்ப்பத்துக்கு இந்த சலீன சீட்டே கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா எப்படி சுற்றி வந்தாலும் அந்த சின் டேக்ஸில் எப்படி இருந்தாலும் உனக்கும் அந்த டேக்ஸ் வந்து நீனும் தான் அந்த மந்திரியில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள இந்த பியர் சம்மந்தப்பட்ட இந்த ஸ்கூலில் செய்கிற டின்னர் பற்றி ஒரு சின்ன எங்களோட பாட்காஸ்ட்டில் நம்ம கருத்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் அதை நம்ம சொல்லியிருக்கோம். சரி சதீஷ், நம்ம அடுத்த டாபிக் போவோம். சதீஷ் அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், இந்த ஆன்லைன் ஸ்கேமு இப்போ தான் வந்து பூலி முடிஞ்சிச்சு பாருங்க. பட் அதே மாதிரி தான் அது என்ன சொல்லுவாங்க, ஆன்லைன் கிரிமினல் அது எல்லாமே முக்கால்வாசி பேர் ஆன்லைன் இப்போ ஜினாயா சைபர் அது. ஓகே, அந்த இதில் நீ பார்த்தனா சதீஷ் இப்போ ரொம்ப நிறைய கேஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தனா சதீஷ் இது ஒரு கேஸ்லாம் 2021 இதே பர்சன் நம்ம அன்றைக்கி நான் டிக்டாக் வந்து நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னே நான் அந்த ஒரு டிக்டாக் செஞ்சு போட்டிருந்தேன் ஒரு விழுப்புணர்ச்சி. அவனோட அந்த பர்சன் இந்த ராஜ் பினாங்கோட என்ன சொல்லுவாங்க அவரோட டிக்டாக் இதையும் நான் வந்து அந்த என்னோடய வீடியோவில் அட்டாச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது போட்டோன்னே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க.
ஏன்னா இந்த கேஸ் வந்து என்கிட்ட வந்து வந்துச்சு. அது எப்போ வந்துச்சுன்னா போன வாரத்தில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 10 போலீஸ் நம்மளும் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். இப்போ தான் வந்து ஃபோன் நம்பரு அக்கௌண்ட் நம்பர் தட்டுனா வந்து இந்த PDRMல வந்து அது ஒரு வெப் பேஜ் இருக்குது. அதில் நீ தட்டுனா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஸ்கேமா இல்லையான்ட்டு. ஸோ அதை நீ அப்புறமா அதோட ஐடி இப்போ சொல்லிடு எந்த இடத்துக்கு போகலான்னா இது ஒரு விழிப்புணர்ச்சியாகவே இருக்கட்டுமே. ஸோ அது போட்டோன்னா அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து இந்த வீடியோஸ் அந்த மாதிரி ஏமாந்துட்டு இருக்கீங்களே. ஏன்னா நான் போய் பார்க்கும்போது அந்த டிக்டாக் அக்கௌண்ட்டில் அதில் லைக்ஸ் பார்த்தியா 5000 லைக்ஸு, பார்த்தது பார்த்தியா 1 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. லைக்ஸ் உண்டி காமெண்ட் பாக்ஸ் அடைச்சிட்டாங்க. ஏன்னா ஏமாந்தவங்க பேர் போட்டுருவாங்க காமெண்ட் பாக்ஸ் அடைச்சிருக்கு. பட்டு இது வந்து யாரை சொல்கிறது, இது ஒரு பெரிய கேள்விக்குறி சதீஷ். ஒன்று அரசாங்கம், இதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் வித் ஐசி இல்லைனா பாஸ்போர்ட் வச்சு. இப்போ மலேசியன் இங்கே இருந்தால் ஐசி, அதே வெளியூருக்காரவங்க இங்கே மலேசியாவில் இருந்தால், ஏன்னா நீங்கள் VPN இங்கே உள்ள VPN பாய்க்கனா உன்னோட பாஸ்போர்ட் இருக்கணும். ஸோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த பர்சன் யாருன்னு. அப்படியே VPN வெளியே இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து லாயன் பண்ண தேவை, பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பர்சன் வந்து மலேசியாவில் இல்லை. ஸோ நீ ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து இதைத்தான் வந்து தவிர்க்க முடியும் இந்த மாதிரி விஷயத்தை. இதை தான் நம்ம முன்னிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கேட்டால் 2018 முன்னிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேஸ் நிறையா வந்து சைபர்ஸில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, எஸ்பெஷலி டிக்டாக்லன்னு. ஸோ இது அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு சதீஷ். நீ பார்த்தோன்னா நீ கூட ஒரு லேடி அடிச்சிருந்தாங்க பஹாங்லேருந்து. அவங்க வந்து ஒரு 5000 வழி 4000 வழி 5000 வழி போட்டிருக்காங்க. இது 2021 அடிச்சுட்டு ஐசிலாம் கேட்டிருக்கான். ஐசிலாம் போட்டோன்னா என்ன சொல்லியிருக்கான் அந்த பர்சனு, நீங்கள் வந்து ரொம்ப பேசுனீங்கன்னா ரெப்போர்ட் பண்ணிடுவோம், உங்கள் ஐசி எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு. பாரு, சாதாரண ஏழைப்பட்டவங்களுக்கு சிந்திக்க கூட தெரில, அவனால் ரெப்போர்ட் பண்ண முடியாது. பயந்தோம் உடனே ரெப்போர்ட்னா ஒரு பயம் வந்துடுது. என்ன ரெப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி அவர் வந்து நீங்கள் ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட இதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்லிடுவேன், நீங்கள் வந்து இலீகல் இதெல்லாம் செய்றீங்கன்னு சொல்லி நான் செஞ்சிருவேன், நான் வந்து ஒரு எல்லாத்தையும் எனக்கு தெரியும், கவர்மெண்ட்லாம் எனக்கு தெரியும் சொல்லி இவங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்புறாங்க. பாரு, நம்பி ஏமாந்து போகிறாங்க. வலுவான காசஸ் இது வந்து ஒரு கேஸ் இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த பர்சன் வந்து 5000 4000 9000 இப்படி வந்து குறைஞ்சி சதீஷ் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் ஒரு 15 பேர்கிட்ட ஏமாற்றிருக்கான். இந்த மீன்ஸ் அண்டர் 1000 மேலே தெரியாதது ரெப்போர்ட் பண்ணாத கேஸ் இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் நிறையா பேர் சேராமல் இருக்குது. ஸோ இது ஹைலைட் பண்ணோன்னே எனக்கு வந்து NST கூட ஒரு 2 days பேக் அடிச்சிருந்தாங்க. நினைக்கிறேன் இன்றைக்கி NSTயில் வெளியாக இருக்குது, நியூஸ் ஸ்டேட் டைம்ஸில் இன்றைக்கி அந்த இது அனாலிசிஸ் மாதிரி போட்டிருக்காங்க, போலீஸ் என்ன செஞ்சுருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இதில் என்ன கதைன்னு கேட்டேன்னா சதீஷ், இது வந்து இந்த ஸ்கேம் எப்படி போகுது, எப்படி வந்து போலீஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, இதை SKMM எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா வெரி சிம்பிளான ஒரு முடிச்சுக்கிறாங்க. ஓகே சதீஷ், எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து பாரு, இப்போ இந்த பிள்ளைங்களோட ஐசியை கேட்குறாங்க. இப்போ யார் பிள்ளை கேட்குறாங்க அவங்களோட ஐசி டீட்டெயிலை கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து காசு இல்லைன்னு வச்சுக்கேன், இவங்கள்ட்ட வந்து காசு இல்லை, என்கிட்ட வந்து அவ்வளோ பணம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த 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 ஸ்கேமரு, பரவாயில்ல உங்கள் ஐசியும் உங்களோட பேங்க் கார்ட்டை நீங்கள் இது எனக்கு அனுப்பி விட்ருங்க, நான் என்ன செய்கிறேன் லோன் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் பிள்ளைக்கு காசை நான் எடுத்துக்கிறேன், பிள்ளைய வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இந்த ப்ராசஸ் செஞ்சிடலான்ட்டு. இப்போ பாரு இல்லை உனக்கு சிரிக்க வருது, பட் இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க. ஸோ இப்போ நீ ஐசி எனக்கு கொடுக்குறல, ஐசி நீ கொடுக்குறல, ஐசி இந்த பேங்க் கார்ட்லாம் கொடுக்குறல, கெல்டா அக்கௌண்ட்லாம் உன் அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் அக்கௌண்ட் திறந்துக்கிறது, அந்த பணத்தை வந்து அங்கே போட சொல்கிறது. 2-3 கேஸ் செஞ்சோன்னா அந்த கேஸ் வந்து பேங்க் பிளாக் பண்ணிட்டானா துத்தோ. ஓகே, இப்போ போலீஸ் என்ன செய்யுதுன்னா, இப்போ நான் போய்ட்டு இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி நான் ரிப்போர்ட் பண்ணோன்னே போலீஸ் என்ன செய்யுதுன்னா, எந்த அக்கௌண்ட்டில் போட்டிங்க, இந்த அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் கெல்டா அக்கௌண்ட். ஓகே, என்ன செய்கிறாங்கன்னா போலீஸ் அவனை பிடிச்சி 500 வழி சார்ஜ், 500 வழி தான் நீங்கள் கோர்ட்டு கொண்டு போகணும். கோர்ட்டு கொண்டு போனோன்னே 500 400 வழி இவ்வளோ தான் கேஸ் துத்தோப்லாம். ஓகே, செட்டில் பண்ணிட்டோன்னு. பட் மெயினான கல்பிரேட்ஸ், மெயினான சிண்டிகேட்டை இது மட்டும் பிடிக்கல. ஃபோன் நம்பர் ஆக்டிவ்ல இருக்கு, ஃபோன் நம்பர் ஆக்டிவாக இருக்கு. நேற்று தான் நினைக்கிறேன் நான் ஒரு நியூஸை பார்த்தேன், திடீர்னு எங்கே இந்த முளைச்சி வந்தாங்க தெரியல. இப்போ அதான் நான் கேட்கலான்னு நினைச்சேன். இது வந்து எனக்கு தெரியும், நீங்கள் தான் முதல்ல இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஒரு ஃபார்மர் MP வந்து பயங்கரமாக ஒரு அடுனோ, இந்த அடுனோ, அவங்க அது பத்துகஜாவா நம்ம போனோம் இந்தியன் செட்டில்மெண்ட். ஸோ என்னன்னு பார்த்தோன்னா, திடீர்னு வந்து அவங்க 2 பேர் வந்துட்டு மினிஸ்டர் சொன்னாங்க. எப்படி பாரு, அவங்க கட்சி, அவங்க மினிஸ்டரு, அவங்க டெபுட்டி மினிஸ்டர், இவங்க ஃபோன் அடிச்சு சொன்னாங்கன்னா உடனே அவங்க வந்து அந்த போஸ்ட்டை வந்து அந்த அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்களாம். இது வந்து பிளாக் பண்ணுறது இஷ்யூ இல்லை, இது வந்து டோட்டலாக பிளாக் பண்ணுறது இல்லை. நீ பிளாக் பண்ணுற அது ஓகே, அவன் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுற, பட் அந்த அக்கௌண்ட் பர்சன் யார், இந்த அக்கௌண்ட் இப்போ நீ பிளாக் பண்ண, நாளைக்கு ஒரு அக்கௌண்ட் 10 நிமிஷத்தில் இன்னொரு அக்கௌண்ட் திறப்பாங்க, இன்னொரு பேபி படத்தை ஏற்றுவாங்க, இன்னொரு கண்டினியூவாக நடந்துருக்கும். நம்மளுக்கு வேண்டியது அந்த சிண்டிகேட்டை பிடிக்கணும். ஆமாம் அறிவி. ஓகே,
அந்த மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும், போலீஸ் ஐஜிபிட்ட சொல்லி இது வந்து இந்த கேஸ் சீரியஸாக பாருன்ட்டு. இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்குறேன் சதீஷ், இன்னைக்கு 2 ஸ்டேட்மெண்ட் விளையாயிருக்கு. நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விளையாயிருக்கு. நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன போட்டுருந்துச்சுன்னா, போலீஸ் அந்த போலீஸ் ஏதோ ஒரு பேரா போலீஸாக ஏதோ ஒரு போலீஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கேஸை நாங்கள் பிடிச்சிட்டோம், யாருன்னா அந்த அக்கௌண்ட் பிடிச்சி 500 ஃபைன் அடிச்சிட்டோம். பட் சிண்டிகேட் ஒன்றும் செய்யலை. சிண்டிகேட் தான் இருக்கு, அந்த சிண்டிகேட் இருக்காரு. பட் வந்து இது வந்து இவங்க கேஸை வந்து செல்சாய் பண்றாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த மினிஸ்டர் செல்சாய் பண்றாங்க. என்ன சொல்ல, நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டேன், உன் வேலை முடிஞ்சிருச்சா? அதான் கேட்குறேன். நீ தான் வந்து எஸ்கேஎம் சுரஞ்சய கம்யூனிகேசி, உனக்கு தான் அந்த அக்சஸ் இருக்குது. உனக்கிட்ட அந்த டிக்டாக் வந்து ஒரு ஆளை அக்கௌண்ட் அடைக்க சொல்கிறதுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் எங்கேருந்து செயல்படுதுன்னு தெரியறதுக்கு என்ன சதீஷ் கஷ்டம். ஆமாம், அதே யார் பேராச்சும் சொன்னால் ஒன் ஸ்பாட். இதே அவன் பேர் என்னது, டூலாலா, என்ன டூலால் பிரதர்ஸ் உன்னால் பிடிக்க முடியாது. தெரியாத ஒரு மூஞ்சி உன்னால் பிடிக்க முடியுது. ஏன் இதை பிடிக்க முடியல? அப்போ மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், வீடியோ செய்யணும், வைரல் ஆகணும் தான் இப்போ பிடிப்பியா சதீஷ்? இல்லை அப்படிதான் இருக்குது. ஒன்றும் வைரல் ஆகணும். இப்போ இருக்கிற நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, இந்த கிரைம் டிவிஷனோட சிஐடி சீஃபே வந்து அப்படி தானே இருக்கு. எல்லாம் இப்போ வைரல் ஆனால் தான் இஷ்யூ. அந்த வைரல் இஷ்யூ வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க பாருங்க. அலி பாலத்துக்கு உனக்கு என்ன சொல்லுவாங்க சாதகமா, போலீஸ்கிட்ட கேளு, ஏன் ஒன்றும் பிடிக்கல, அவன் எங்கே இருக்கான். இன்ஃபேக்ட் டேவிட், நம்மகிட்ட இருக்கிற போலீஸ் டெக்னாலஜி, நம்மகிட்ட இருக்கிற சைபர் டெக்னாலஜி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்ட். இப்போ வந்து சதீஷ், நீ சொல்கிறது வந்து அந்த பர்சன் வந்து பொலிட்டிக்கல் இதாக எடுத்துக்கிறாங்கன்னா, யாரை நீ சொல்கிறேன்னா முன்னார எம்பியும் தான். அது நீங்கள் சொன்னது அவங்க என்னமோ கண்டுபிடிச்சாங்க, அவங்க என்னமோ அவங்கள்ட்ட போய்ட்டு யாரோ சொன்ன மாதிரி அவங்க கண்டுபிடிச்சி, மேபி என் வீடியோ தான் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஆமாம், சொல்லிட்டு நியூஸில் வந்து நாங்களும் இதில் போயிட்டு இவ்வளோ நாள் இந்த கேஸ் வந்து இவங்கள்ட்ட போன கேஸ் கூட இருக்கா, இவங்கள்ட்ட போன கேஸ் இது வந்து எஸ்கேஎம் ரெப்போர்ட் பண்ணுங்க இப்படி சொன்ன கேஸ் கூட இருக்கு, செட்டில் பண்ணாமல் இருக்கு. இப்பெல்லாம் நீ இது பண்ணல, இப்போ படம் காமிக்கிறாங்க, நாங்களும் வேலை செய்கிறோன்ட்டு. பரவாயில்ல, அதில் ஒரு கிரெடிட்டை கொடுத்துக்கோமே, அட்லீஸ்ட் அந்த பிளாக் ஆச்சு பண்ணீங்க, அந்த ஒரு காரணமாச்சும் செஞ்சீங்களே. பட் இஷ்யூ என்னன்னு பார்த்தா சதீஷ், இன்னொரு முக்கியமான இதில் ஃபேக்டர் பார்த்தோன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி காசு கொடுத்துட்டோம், இந்த மாதிரி போய்ட்டு பேபி வாங்குறதுக்கோ இல்லை மற்ற பொருள் வாங்குறதோ ஆன்லைனில் வாங்கி ஏமாந்து போகிறாங்க சதீஷ். கடன் இது எல்லாமே போகுது. ஸோ இந்த காசை கொடுத்து காசு இது பண்ணோன்னே போலீஸ் வந்து நம்ம பேர் போலீஸ் ரெப்போர்ட் பண்ணும்போது சக்குன்னு கிரைம் என்னது கொமர்ஷியல் கிரைமுக்கு தள்ளி விட்டுறாங்க. ஸோ கொமர்ஷியல் கிரைமுக்கு போனோன்னே எனக்கு தெரியல கொமர்ஷியல் கிரைமில் எவ்வளோ ஃபைல் திம்பூனா இருக்குன்ட்டு. கொமர்ஷியல் கிரைம் பண்ணோன்னா அவ்வளோதான். கொமர்ஷியல் கிரைம் போனால் அது வந்து அவ்வளோ சீரியஸ் இல்லை. ஐயோ, கொமர்ஷியல் கிரைம் ஜினாயோட கொமர்ஷியல் கிரைம் நீ கொண்டு போனோன்னா அங்கே வேலை நடக்காது, வேலை அறவே நடக்க மாட்டேது, வேலையை நடக்க மாட்டேது. இது நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க டேவிட், இது வந்து ஸ்கேமர் கண்டுபிடிக்கிறது இதுன்ட்டு. எனக்கு கையில் வந்து ஒரு சாலிட்டான கேஸு, ஒருத்தன் லாயர், நானும் வந்து நிறையா சொல்லி அவனை பற்றி பேசி எனக்கு வாயே புளிச்சிருச்சுலா. லாயர்னு சொல்லி லீகல் ஃபீஸ் கொடுங்கன்னு காசு வாங்கியிருக்கான் டேவிட். கிளியர் கிரைம் 420 தெரியுங்களா? அது அந்த லேடி ரிப்போர்ட் பண்ணது அவங்க வேற ஒரு மாநிலத்தில் அங்கேருந்து நீ வாண்டான் பத்தாலிஞ்சாயாக்கு. ஏன்னா அந்த ஏமாத்தனோட ஆஃபீஸ் வந்து பத்தாலிஞ்சாயால இருக்கு, நீ இங்கே வான்ட்டு. நான் வந்து போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கிறப்பே நான் சொன்னேன், ரிப்போர்ட் அந்த இடத்துல அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க இந்த பேங்க்லேருந்து காசு போட்டிருக்காங்க, இந்த ஸ்டேட்லேருந்து இவங்க என்னத்துக்கு இங்கேருந்து பிஜேக்கு போனோன்னே. இல்லை, ஆனால் அவன் பிஜேல அந்த காசை அவன் தெரியுமா பண்ணது பிஜேல. நான் சொன்னது காசை இவங்க போட்டது வந்து பகாங்களேன்னு சண்டை. அப்புறம் வந்து லாயர் சொன்னேன், நீ ஏன் போயிட்டு சண்டை போடுற, லெட் லாயர் செண்டல்னு விட்டுட்டேன். இதே மாதிரி டேவிட் இங்கே வந்துட்டு இது நாள் வரைக்கும் டேவிட் அவன் வந்து ஒரு 420 கிளியராக ஏமாற்றிருக்கான். இது வரைக்கும் அவனை ஸ்டேட்மெண்ட் கூட கூப்பிட்டு எடுக்கல டேவிட். இவனுங்க ஜேஎஸ்ஜேகே கமர்ஷியல் போனுச்சுன்னா ஒண்ணுமே நடக்காது. நான் தான் சொல்றேன், நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிடாண்டன்டான நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து ஜேஎஸ்ஜேகே. கேட்டா வந்து நாங்க ஸ்கேமை பிடிக்கிறோம், பணம் காட்டுறாங்க. பட் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கேஸ்க்கு நீ பதில் சொல்லு, இது வரைக்கும் ஏன் ஆக்ஷன் எடுக்கல? 1.5 வருஷம் ஆக போகுது அந்த லேடி ரிப்போர்ட் பண்ணி. நான் நினைக்கிறேன் அது நம்ம கிரிமினல் யாருன்னு தெரியும், எல்லா எவிடன்ஸும் கொடுத்துட்டோம், நம்ம போயிட்டு ப்ரோட்டஸ்ட் பண்ணி. அது இன்னொன்று டேவிட், அதுல என்ன சொல்றான்னு சொல்லியிருப்பானுங்க நினைக்கிறீங்க? போலீஸ்காரன் அவன் வந்து லாயர் இல்லாதவன் லாயர் ஏமாற்றி காசு வாங்குறான், நீ போயிட்டு பா கவுன்சில்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்ட்டு. பா கவுன்சில் லாயர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும், லாயர் இல்லாதவன் மேலே பா கவுன்சில் எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? சரி, உனக்கு அதான வேணும். லாயர் பா கவுன்சில்லேருந்து லெட்டர் வேறு எடுத்து கொடுத்தோம், இவன் லாயர் இல்லை, இவன் வந்து ஏமாத்துறான் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கல டேவி. இதில் ஸ்கேமர், இந்த மாதிரி ஸ்கேமரு இவங்களை கண்டுபிடிப்பானுங்க நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அதான் சதீஷ், நீ வந்து கொமர்ஷியலுக்கு நீ கொண்டு போனோன்னா
அது வேலைக்கு ஆகாது. இப்போ என்னன்னா இது எப்படி தெரியுமா சதீஷ், இந்த ஆன்லைன் இல்லைன்னா சைபர் கிரைம் எப்படின்னா சதீஷ், இப்போ நீ வந்து இப்போ நீ மோட்டரில் நீ நடந்து போகிற, உன் ஃபேமிலியோடு நடந்து போகிற, மோட்டரில் வந்து ரகூட் பண்ணுறாங்க, பேக்கை பிடிங்கிட்டு போகிறாங்க, பேக்கில் பணம் இருக்குது பிடிங்கிட்டு போயிடுறானுங்க. ஸோ அது வந்து கிரிமினல் ஆஃபென்ஸ். ஓகே, ஜினாயா ராகூட்டு சமூனு ஜினாயா அதோட செக்ஷன் தான் வெரி கிடையாது. அதே வந்து நீ உன் காசை வந்து உனக்கு தெரியாமல் உனக்கு ஏமாற்றி பிடுங்குறான். எப்படி? ஆன்லைனில் பிடுங்குறான். அது வந்து கமர்ஷியல் கிரைம். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா, இது வந்து இப்போ கவர்மெண்ட் ஆர்வம் காமிக்கிறாங்க இதுலன்னா, ஆஃப்டர் த ஈஷா கேஸ் நடந்தோன்னே என்ன ஆர்வம் காமிக்கிறாங்கன்னா, புலி ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க, புலி ஒன்று வந்து ஸ்கேம், இது ரெண்டையும் காமிச்சு பெரிய படம் காமிச்சு இதை வந்து நாங்கள் வந்து புது லா கொண்டு வரோம், புது இதை கொண்டு வரோம், புது அதை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, நம்மளோட வந்து பெபாசான் சுவாரா சொல்லுவாங்க பாரு, சுதந்திரத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அதை நிப்பாட்ட தேவையில்ல, யார் வேணால் பேசலாம். இப்போ நானே வந்து டிக்டாக்ல மூஞ்ச காமிச்சானே சதீஷ் பேசுகிறேன். ஆமாம். ஸோ என்னை வந்து ரஃப்தார் பண்ணு, என் பின்னால் என்னோட டீட்டெயில், என்னோட டேட்டா வந்து நீ வச்சுக்கோ. டேட்டா ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குது, நீ விற்கக்கூடாது யாருக்கும். சதீஷ் இப்படி தான் சதீஷ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம ஐசிஐ கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணோமா, அது வந்து நம்மளோட டேட்டா ப்ரொடெக்ஷன் இருக்காதுன்றாங்க சதீஷ். ஆமாம். பட் பேங்க்கில் கொடுக்குற, ஆமாம், பேங்க்ல கொடுக்குற, டெலிகாமில் கொடுக்குற, டெல்கோ கம்பெனிக்கு கொடுக்குற, டிஜிக்கு கொடுக்குற, மெக்சிஸ் கொடுக்குற, எல்லாத்துக்கும் கொடுக்குற. பட் சோஷியல் மீடியா கொடுக்குற, ஏன்னா சோஷியல் மீடியா இவனுக்கு ஆப்ரேட் பண்ணலாம். பட் ரெகுலேஷனை கொண்டு வரலாமே. சோஷியல் மீடியாவில் நீ டஃப்தார் பண்ணு, இங்கேருந்து வந்து ப்ரீச் பண்ணுன டேட்டா ப்ரொடெக்ஷனை நீ செத்த. ஆமாம், இவ்வளோதான். இல்லை இங்கே கொடுக்குற நம்மளோட டேட்டாலாம் ஒண்டி இந்த பேங்க் கொடுக்குறதெல்லாம் சேஃபாக இருக்கா? சேஃபாக இருக்கு. அன்னாடிக்கும் கால் பண்ணுறானுங்க டேவிட், தலைவலி தாங்க முடியல. காலையில் விடிய கால அன்னைக்கு கால் பண்ணுறான். அன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக வெளியாகலான்னு படுத்திருந்தேன். 8:30 மணிக்கு கால் பண்ணுறான். நான் அவனுக்கு வந்து under 50,000 பர்சனல் லோன் கொடுக்குறான்ட்டு. நான் சொன்னேன், எனக்கு வேலை இல்லை, கொடுக்குறியான்னு கேட்டேன். இல்லை டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும்ட்டு. வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன், கொடுறா நீ 1.5 லட்சம் சொல்லி கொடுக்க மாட்டேன் மறுபடியும் பேங்க் என்ன. இல்லை நான் பேங்க் ஏஜென்சியா, அலோங் தானே, எங்கேருந்து உனக்கு கிடச்சிச்சு? இல்லை எங்களோட கஸ்டமர் லீட். இது கஸ்டமர் லீட்லாம் இல்லை, கண்டிப்பாக டேட்டா பிரீச், நம்மளோட இதை பண்ணி வர்றது. ஸோ அதான் சதீஷ் நான் சொல்கிறேன், நீ டேட்டா பிரீச் நடக்குது, பட் டேட்டா ப்ரொடெக்ஷன் இருக்கு. இப்போ அது டிஜிட்டலைஸ் மினிஸ்டர் அதுக்கு தான் இருக்காரு. இப்போ பார்த்து ஐசி கூட ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க, மை ஐடி டிஜிட்டல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே ப்ரொடெக்ஷனாக இருக்கா நம்மளுக்கு தெரியாது. பட் ஈவன் இருந்தால் கூட சதீஷ், நான் என்ன சொல்கிறேன்னா, ஈவன் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தேன். நான் என்ன அவங்ககிட்ட சொன்னேன், ரெப்போர்ட்டர்கிட்ட, நீ என்ன செய்யணும், என்ன அவனோட ஐடியான்னு கேட்டால் நான் சொன்னேன், ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒன்று வந்து டேட்டா ப்ரொடெக்ஷனை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனியாக இருக்கும் மலேசியாவில். நீ வச்சுக்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா, டிக்டாக் இருக்குது, திடீர்னு டக்டாக்னு ஒன்று செய்கிறான் வச்சுக்கேன், ஏதோ ஒரு கம்பெனி, தைவானோ சைனாவோ நார்த் கொரியாவோ, நீ ஏன் போய்ட்டு அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுற? அன்னெசரியா? நம்மளுக்கு அந்த தேவை இல்லையா? இந்த பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது, ஆள் இங்கே மலேசியா நிறையா பாய்க்கிறதுக்கு பிளாட்ஃபார்மை தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ உன் கம்பெனி இங்கே ரெஜிஸ்டர் ஆகணும்னு நீ ஆப்ரேட் பண்ணுறேன்னா, இல்லைனா அவங்களோட கம்பெனி வந்து இப்போ இந்தியா செய்கிறமையோ இல்லை சைனா செய்கிறமையோ நீ பேன் பண்ணிடு, இது பாய்க்க முடியாது. அவ்வளோதான், அது பாய்க்க முடியாது, இது பாய்ப்பாங்க. ஸோ இது வந்து நிறையா ஃபேக்டர் இருக்குது சதீஷ். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் அட் த எண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஃபிட்னா பண்ணுறாங்க, டிஃபர்மேஷன் பண்ணுறாங்க, நிறையா பொய் சொல்கிறாங்க, அரசியல் இதாக பார்க்குறேன். உனக்கு தான் அந்த மூஞ்சி தெரியுது யாருன்ட்டு, உனக்கு அந்த டேட்டா தானே வரும். நான் ரெஜிஸ்டர் பண்ணு, அவனை சூ பண்ணு, அவனை பிடி, நேராக கொண்டு போய் சார்ஜ் பண்ணு. உனக்கு தான் வந்து 323 இருக்குது, அக்தா 233 அக்தா மல்டிமீடியா இருக்குது, அக்தா அசுதானே வச்சிருக்க, எடுக்க போகிறோன்னு வச்சிருக்கானுங்க. இது எல்லாமே வச்சிருக்கேன், பீனல் கோட்டும் வச்சிருக்கேன், ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலாமே. ஓகே சரி, அது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இப்போ உன்னையோ என்னையோ வந்து ஒருத்தன் வந்து கேவலமாக பேசுகிறான். இன்றைக்கி வந்து டிக்டாக்ல வந்து மூஞ்சி தெரியாமல் குரலை மாற்றி என்ன அவனே பேசுகிறான், கண்டதெல்லாம். ஆமாம், அவனுக்கு தெரிஞ்சதை பேசுவான், அது 100 பேர் லைக் பண்ணுவானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தெரியாது, ஒரு சைட் ஸ்டோரி கேட்டுட்டு அவன் யாருன்னே தெரியாதவங்க அவனுக்கு நம்புவாங்க. சதீஷ் அதே வந்து அவனோட ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கேன். என்னைய பற்றி பேசுகிற, சரி நான் ரெப்போர்ட் பண்ணுறேன். நான் ரெப்போர்ட் பண்ணோன்னே நான் லாயர்கிட்ட போய் நான் லாயர் இப்போ டெஃபமேஷன் சூ பண்ணும்போது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அந்த டாட்டாவை கொடுத்தாகணும். இவன் யாருன்னு நீ கொடுத்தாகணும். போலீஸ் ரெப்போர்ட், லாயரு, உன் டாட்டா கொடுத்தோன்னா நம்ம என்ன செய்வோம், அவனை சூ பண்ணுவோம். ஆமாம், அப்போ அவன் வந்து மூஞ்ச மறைக்க முடியுமா, ஓடி ஒளிய முடியுமா சதீஷ்? இதைத்தான் நம்ம கேட்குறோம். நீ பேசலாம், சோரா இருக்கு, நீ என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா துப்பலாம், என்ன கெட்ட வார்த்தை வேணா நீ பேசலாம், பேசுப்பா. ஏன் வரும்போது உனக்கு வரும், அந்த பின்னால் அந்த பெண் விளைவுகள் வரும். அந்த மாதிரி பேசணும்னுங்களே நம்மளோட தனிப்பட்ட இதில் நம்ம பார்ப்போம்.
ஒரு கேஸை தவிர ஒரு நட் கேஸ் ஒன்று நிறையா போலீஸ் ரெப்போர்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபேக் அக்கௌண்ட் பாய்க்கிறவனுங்க நேரடியாக அக்கௌண்ட் பாய்ச்சவனுங்க மேலே 2 ஒருத்தர் நான் ஒரு கேஸ் ஜெயிச்சுட்டேன், இன்னொரு கேஸ் வந்து இந்த மாதம் தீர்ப்பு வருது, ஒரு மாதம் அவர் ஜெய்சனோட கேஸ் வந்து தீர்ப்பு வருது பாருங்களேன். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, நீ பேசு அதோட பின்விளைவுகள் நீ வந்து அறிவிப்ப பாருங்களேன். இவ்வளோ தான் நீங்கள் சொல்கிறது வந்து ஐடியலானது. ஸ்கேம்லேருந்து எல்லாத்தையும் வந்து நம்மளால் குறைக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ வந்து சிம் கார்டு ஆஃப்கோர்ஸ் அதில் வந்து லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதான் இருக்கும். இப்போ வந்து சிம் கார்டு வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் வந்து நம்ம மேலே வந்து அந்த வாட்ஸ்அப் செஞ்சு ஃபோன் நம்பரில் இது பண்ணானுங்களா பார்த்தீங்கன்னா எல்லாம் பங்களாதேஷ் ஒரு இடத்துல வேலை செய்கிறவனுங்க, ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறவனுங்க. அது எவனு தெரிஞ்சு அவன் மேலேயே ரிப்போர்ட் பண்ணோம், இல்லை அவன் தான் அனுப்புனான்னு நம்மள்ட்ட ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. நினப்பு இருக்கா அவங்களுக்கு? ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இருக்கிறப்ப எல்லாத்துலேயும் லூப் ஹோல்ஸ் இருக்கும். பட் தி திங் இஸ் ஐடியலானது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது தான். அதை இவனுக்கு செய்யாத வரைக்கும் வந்து இந்த பிரச்சனை தீராது. அதான் சதீஷ், இப்போ நீ ஸ்கேமும் சரி இந்த சைபர் புல்லியும் சரி. இப்போ நீ பார்த்தியா சதீஷ், டூ மெனி கேசஸ்லாம் சிம்பிளாக போயிடுது. இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது, இல்லை அக்கௌண்ட் பின்னால் மறைஞ்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு பெண் படத்தை வச்சு இன்னொரு ஆண் படத்தை வச்சு அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், இவங்களுக்கு குடும்பம் இருக்கும், இவங்க 2 பற்றி ஒன்றா இப்போ ஏஐ என்னென்னமோ சொல்கிறானுங்க. எக்ஸாக்டாக அது வந்து நீ வந்து ஃபொரன்சிக் அனுப்புகிற மட்டும் தெரியாது, ஈவன் ஃபொரன்சிக் கூட அது கரெக்ட் டீப் ஃபேக் ஆமாம் ஃபொரன்சிக் கூட அது வந்து கரெக்டாக எடுக்க முடியுமா தெரியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியோ இல்லை இவங்க 2 பேரும் வந்து காதல் பண்ணிகிட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க சொல்லி அந்த மாதிரி ஒன்று கிளப்பி விட்டுறாங்க. அது என்ன நடக்கும், அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும், அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். இந்த மாதிரி வந்து நிறைய கேஸ் இருக்குது. ஸோ அவங்க போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது இது வந்து எஸ்கேம் நாங்கள் ரிஃபர் பண்ணிட்டோம், முடிஞ்சு ஓகே அதோட முடிச்சுக்கிறாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா சதீஷ், அஃப்கோர்ஸ் போலீஸுக்கு வந்து எக்கச்சக்கமான கேஸ் இருக்குது. பெரிய பெரிய கொலை கேஸ் கூட அவங்கெல்லாம் அப்படியே விட்டுறாங்க. ஐயோ இது ரொம்ப தலைவலி. இப்போ நீ புதுசாக ஒரு கேஸ் வந்துச்சு எனக்கு, மாடை திருடிட்டு போயிட்டாங்க. அவனோட மாடை இப்போ இந்த ராயாஜிக்கு எல்லாம் கேளு, அந்த காடி அந்த லோரி அந்த கொட்டாயிலேருந்து போனது கேமரா வந்து ஒரு கம்பெனிலேருந்து இருக்கு. அந்த பிளாக் பண்ணிட்டாங்களா, அதை எடுத்துட்டாங்களா வீடியோவை ஃபேஸ்புக்கு. இத்தனைக்கு மூஞ்சிலாம் இல்லை, லோரி இப்படி போகுது, காடிலாம் போகுது, அவ்வளோதான். என்னத்துக்கு எடுத்தானுங்க தெரியல. நானும் அப்பீல் பண்ணேன், இது பண்ணல பாரு. அதெல்லாம் எவனோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். கேமரா இருக்குது, லோரி போகுது, அப்புறம் 2 காடி போகுது. கடைச்சி தான் அந்த அவங்க மாட்டு கொட்டாங்க மாடை ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ இவர் பேர் ரெப்போர்ட் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி கேமரா இருக்குது. இவனே தேடி போலீஸ் வந்து பார்த்துட்டு மாடை திட்டாங்களா, யார் தின்னா தெரியல, இந்த மாதிரி காடி பிடிச்சி உனக்கு எப்படி தெரியும், அங்கே சிசிடிவி இருக்குது, நான் தான் போய் எடுத்து சிசிடிவியை வந்து சிடியில் போட்டு போலீஸ்கிட்ட கொடுத்து, அப்போ போலீஸுக்கு ப்ரெஷர். அப்புறம் தான் நான் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் போட்டேன். கொஞ்சம் ஆங்காட்டானோன்னா பெருசு சேசாத்தான் தகான் பண்ணிக்கானுங்க 3 நாள் அந்த பர்சனை தகான் பண்ணிவிட்டு கொண்டு போனோன்னே தான் பண்ணிட்டு நினைக்கிறேன் அவன் சொல்லியிருப்பான், ஆமாம் மாடை எடுத்து விற்றுப்பிட்டான். நான் மாடை எடுத்து அவன் விற்றுட்டுப்பான். அரிதாய் ஆச்சா வட்டி சாப்பிட்டானுங்க. ஜாமான் இருந்தாலும் அதை போய் பிடிச்சி சார்ஜ் பண்ணலாம். சாப்பிட்டாங்க, ஒன்றும் இல்லை, லோரி போன வீடியோ ஒண்டி தான் இருக்குது, சாப்பிட்டாங்க. ஸோ போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, பாராங் கேஸ் இல்லை. ஏன் எப்படிலாம் சொல்ல முடியும்? நல்ல வரேன், ரோரி போயிடுச்சு, போயிடுச்சு, மாட்டை வச்சுட்டாங்க. அவனுக்கு பிடிச்சி என்ன நம்ம போலீஸ்கார் சொல்லியிருக்காரு, நீ வந்து என்ன பண்ணு, நான் அவன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அவன்கிட்ட ஒரு எவ்வளோ மாடு இல்லை 10,000 வழின்னு இருக்கான். அந்த மாடு புரிய மாடுலாம், காளை மாடு 10,000 வழி வரும், நான் ரொம்ப நாளாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு. எவ்வளோ உனக்கு வேணும் சொன்னக்கு 20,000 வழி வாங்கி கொடு. நீனே பேசு அவன்கிட்ட. இந்த மீன்ஸ் அவன் ஒத்துக்கிட்டான். அவனை வந்து சார்ஜ் பண்ண முடியல. ஏன் சார்ஜ் பண்ண முடியலன்னா அவன் அனுப்பியிருக்கான். ஏன் சார்ஜ் பண்ண முடியும் சூறா கேளுன்னு அதில் வந்து அவர் போலீஸ் இதுலேருந்து அனுப்பியிருக்காரு. டிபிபி என்ன சொல்கிறான், சுக்கோ புக்தி திருடு மாடு பூத்தா தானே அந்த மாடு காணா போனது. அவன் ஒத்துப்புட்டான் மாடு உண்மையாக கிடைக்காது. ஏன்னா ரலிடாய் அஜி கொண்டு போன மாடு ஈலாங்க போய் இல்லை, அவன் சாப்பிட்டு என்ன பண்ணான்னு தெரில. பட் எப்படி சதீஷ் அந்த கேஸு டிபிபி வந்து புக்தி இல்லைன்றான். எப்படி பாருங்க நம்மளோட சட்டம் வந்து எப்படி இருக்குன்னு லூப் பத்தியா. ஸோ இந்த மாதிரி லூப் நிறையா இருக்குது. ஸோ அதான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்கேமு இதெல்லாம் வந்து லூப் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து போலீஸ் வந்து எப்படின்னா இந்த கேஸ் வந்து யாராச்சும் திக்கான் பண்ண தான் அவங்க ஐபி திறக்கிறாங்க, இல்லைனா வந்து போலீஸ் ரெப்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் சேசார் பண்ணுறோன்னு திரும்பலாம் ஃபைன். ஸோ மக்களுக்கு வந்து என்னச்சோ அதுக்கு மீறி இப்போ ஸ்கேமில் என்ன நடக்குதுன்னா சதீஷ், ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு இன்னொரு ஸ்டேஜ் முடிஞ்சு முடியாமல் இந்த மாதிரி இந்த பூலியோ சரி இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறதோ, சில பேருங்களோட படத்தை போட்டு கேவலாமல் பேசி சம்பாய் அவங்களால ரெப்போர்ட் பண்ணி முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஆமாம், அப்போ தற்கொலை பண்ணால் மத்தி மங்குஜோட முடிச்சுக்கிறான். ஆமாம், ஏன்னா இவங்க செத்த காரணம் வந்து இதுதான் வந்து வர்றது இல்லை, வைரலானதான் ஈஷா கேஸ் வந்தால் தான், இல்லைன்னா விட்டுருது. அவங்க போய்ட்டு ரெப்போர்ட் தான் பண்ணிட்டாங்களே, அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுல. ஸோ நான் என்ன சொன்னேன்னா இது
சதீஷ் இது வந்து எக்கச்சக்கமான கேஸ் இருக்குது, போலீஸாலும் ஹேண்டில் முடியும். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் 10 கமர்ஷியல் கிரைம் வந்து அறவே செய்கிறதுல, கிரிமினல் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேறு கேஸ் நிறைய கேஸ் இருக்குது, ஃபிசிக்கல் கேஸ் நிறையா இருக்குது. இது ஆன்லைன் கேஸ் பாரு. ஸோ நான் சொன்னேன் ஒரு திம்பாங் தாடா இருக்கணும் ஒரு டேராவில். அவங்க என்ன செய்யணும்னா இந்த கேஸை இமிடியேட்லியாக வந்து அவங்க வந்து பார்க்கணும். அது வந்து ஒரு மெஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம், இல்லை மெஜிஸ்ட்ரேட் கீழே டைரெக்டாக பட்டாக்குவார் ஐயா வந்து ஆஃபீஸர் நீ ஒரு ஆஃபீஸர் நீ உருவாக்கி ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ நான் வந்து ரெப்போர்ட் பண்ணிட்டேன், ருஜோ மஜிஸ்ட்ரேட்ன்றாங்க. ருஜோ மஜிஸ்ட்ரேட் நார்மலாக யாரும் போகிறதில்ல. என்னன்னா ருஜோ மஜிஸ்ட்ரேட்ன்றாங்க, எப்போ வருவான் எப்போ கூப்பிடுவான்னு பார்க்கறதில்ல. ஏன்னா மஜிஸ்ட்ரேட்டுக்கும் நிறைய கேஸ் இருக்குது அவங்க ஹேண்டில் பண்ணுறது. ஸோ தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு அவங்க அந்த கேஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு இந்த கேஸ் நீ எக்ஷன் எடுன்ட்டு நீ எஸ்கேஎம் அனுப்பி அந்த ஆள் யார் அந்த டேட்டா அந்த அதாவது தான் நான் சொல்கிறேன், யார் இருந்தாலும் அது பின்னால அந்த டேட்டா இருந்தாகணும். ஆமாம், இது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இதுலேயே பேசியிருக்கோம். ஆமாம், ஸோ இது செஞ்சாங்க வச்சுக்கேன் சதீஷ். மலேசியா பூரா இருந்துச்சுன்னா இந்த ஆன்லைன் கிரைம் இந்த ஸ்கேமு இதெல்லாம் குறைக்க முடியும். பட் அவனுங்களும் அதுக்கு தகுந்தப்ப லூப்பில் வருவானுங்க பாரு, வேறு முகத்தில் வேறு டிசைனில் வருவாங்க பாரு. பட் இருந்தாலும் நம்ம குறைக்க முடியும். அட்லீஸ்ட் சதீஷ் இப்போ அவங்க தூக்கு மாட்டிக்க போகிறாங்க வச்சுக்கேன், ரொம்ப மன உளைச்சலாகி குடும்ப பிரச்சனை ஆகி நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதாகிட்டேன், என்னால் நியாயமே கிடைக்கல சொல்லிட்டு அவங்க தூக்கு மாட்டிக்க போகிறவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு சட்டத்தில் போய்ட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஆஃபீஸர் நம்மளை கேட்டு இதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், உடனே அந்த நம்பரை பிளாக் பண்ணு, உடனே இதை செய்யன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த பேர் மூவ் பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் ஒரு மூவ் நடக்குதுன்னு. இங்கே போலீஸ் ரெப்போர்ட் பண்ணிட்டு வந்தா தெரியுமா டேட்மெண்ட் கூட எடுக்க கூப்பிடல. டேவிட், இது நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ இந்த சைபர் இது வந்து இது பண்ணுறது இந்தியாவில் வந்து அவங்களோட டோட்டல் மக்கள் தொகை வந்து 1.4 பில்லியன். ஆமாம், உலகத்திலேயே அதிகமானது. நீங்கள் 5-6 சென்னையில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம நாடு வந்து 3 கோடி வந்து இங்கே சென்னையில் மட்டும் 4.5 கோடி பேர் இருக்காங்க. நம்ம ஹோல் மலேசியாவோட வந்து 1.5 மடங்கு கூட பேர் இருக்காங்க. ஆனால் அங்கே இந்த மாதிரி சைபர் கிரைம் நடக்கிறப்ப பெண்களை வந்து இந்த மாதிரி இது பண்ணுறது 2 நாளில் ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. டேவி, அவங்களால முடியுதுன்னா ஏன் அவனால முடியாது? அவங்களோடய உனக்கு வந்து பாரம் கூட. இங்கே வந்து ஒரு போலீஸ்காரவங்களுக்கு வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து ஒரு போலீஸா 2000 பேருக்கு ஒரு போலீஸா அந்த கணக்கில் தான் இருக்குது மலேசியா. அங்கே வந்து திரும்ப டேவி 20,000 பேருக்கு ஒரு போலீஸு 25,000 பேருக்கு ஒரு போலீஸ் அந்த மாதிரி கணக்கில் வந்து அங்கே போலீஸ் இருக்காங்க. அவங்களால செய்ய முடியறப்ப ஆக்சுவலி இங்கே கேட்டிங்கன்னா செய்ய வேண்டியது வந்து என்னமோ இருக்குது. அதுதான் அந்த லா மினிஸ்டர் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா டிபிபி ஆஃபீஸில் என்ன மாதிரின்ட்டு அவங்க அசாலினா வந்து லா மினிஸ்டர், ஷீ இஸ் அ லாயர். டெப்டி மினிஸ்டர் போயிருக்கு, இதுவும் லாயர். இது கோர்ட்டுக்கு போகுமா என்னன்னு தெரில. இவர் வந்து வேற ஒரு இடத்துல தண்ணியில் மேந்துக்கிட்டு இருப்பார். ஸோ ஆமாம் குஞ்சி. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து இது எப்படி டேவிட் வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? என்ன மாடு வந்து அவங்க கட்டி கரியாக்கி சமைச்சிட்டான் அதனால் வந்து புக்தி இல்லட்டி வீடியோ இருக்குல்ல, நீ வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போ, அவன் ஃபைட் பண்ணி அவன் வரான், 2வது அவன் லாயர் எடுத்து ஃபைட் பண்ணுறாடா இல்லையா 2வது இஷ்யூ, ஜட்ஜ் வில் டிசைட். நீ எப்படி வந்து சொல்ல முடியும் புக்தி பத்தலன்ட்டு? நீ யார் டிபிபி வந்து கொண்டு இதை கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொல்கிறது? ஸோ இந்த லா ரிஃபார்ம் வந்து ஐ திங்க் வந்து கீழே லெவல்லேருந்து ஆரம்பிக்கணும். டேவி சதீஷ் நீ சொல்கிறது உண்மைதான். பட் என்னன்னா சதீஷ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வர்ற கிரைம் வந்து நான் நினைக்கிறேன் 1/3 கூட இருக்குது. இப்போ நீ வந்து இங்கே ஒரு கேஸ் நார்மலாக ஃபிசிக்கலாக நடக்குதுன்னா 3 கேஸ் வந்து இங்கே ஆன்லைன் மாற்றுறதுலேருந்து பூலி பண்ணுறதுலேருந்து எல்லாமே சேம் டேமேஜ். என்ன ஒன்று நம்ம பார்க்குறோம், எப்படி பார்க்குறோன்னா ஒரு வீடியோவில் பார்க்குறோம், ஒருத்தர் கத்தி எடுத்து வெட்டுறான், கிரைம் கத்தி எடுத்து வெட்டுறானுங்க, 2-3 பேர் அடிச்சுக்கிறாங்க, இதை நிறையா பார்க்குறோம் நம்ம சமுதாயத்தில். பட் அது வந்து வெட்டுறான், இவன் தான் வெட்டுறான், வெட்டு வாங்கிட்டான், பிடிச்சிட்டானுங்க, உள்ளுக்கு போயிடுறானுங்க. அது வந்து இப்போ இருக்க குறைஞ்சிட்டு போகுது. எப்பயோ ஒன்று தான் நம்ம வந்து வீடியோ பார்க்குறோம். பட் வெட்டாமல் காயம் இல்லாமல் ஒருத்தனை சொந்தமாக சாவடிக்கிறது திரும்ப, சொந்தமாக போய் வம்பில் மாட்டிக்கிறது, சொந்தமாக அலோங்கில் மாட்டிக்கிறது. அலோங் வந்து திரும்ப சதீஷ் இந்த ஸ்கேமில் வந்து எக்கச்சக்கமான அக்கௌண்ட் பாய்ச்சி திரும்ப சதீஷ். எப்படின்னா அப்படியே துங்கு பண்ணுற மாதிரி ஒரு மங்சாவை பஞ்சின் பண்ணிக்கிட்டே இருக்குது, டக்குனு மண்ணை அவனை போட்டுறது, அவனை வந்து ஒரு பெரிய கடங்கான்னாக்கி அவனை கடன் வாங்க சொல்றது. நம்ம சமுதாயம் என்ன பண்றது, நம்ம கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ அவசரமாக தேவைப்படுதுன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போய் கடன் வாங்கிடுறாங்க. கடத்தை வாங்கினா சிம்பிளாக கடன் கொடுத்துட்றான். எப்படின்னா உனக்கு எவ்வளோ 10,000 வழியா நான் கொடுக்குறேன், அப்பே வட்டிட்டு தான் கொடுக்குறான், 5,000 வழி தான் கொடுப்பான், இந்த கோஸ் அந்த கோஸ்ன்ட்டு. ஆனால் 10,000 வழி கடத்தை நீ கட்டணும், அதில் இன்ட்ரெஸ்ட்டை போடுறான். இவங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க, முடியாதுன்னா இன்னொருத்தன் வருவான், ஒரு சைக்கிள் கேப்பில் இன்னொருத்தன் வருவான். அவன் வந்துட்டு இந்த கடத்தை நான் செட்டில் பண்ணுறேன்ட்டு இன்னொரு கடங்காரன் ஆவான். இப்படியே எடுத்துட்டு இவங்களோட ஐசி வச்சுக்கிட்டு அந்த ஆன்லைனில் வேற ஸ்கேமில் வந்து இவனுக்கு காசை போடுன்ட்டு இவங்களை கடைச்சா கொண்டு போய்ட்டு ஒரு தெருவில் நிப்பாட்டுறானுங்க. கடைச்சா கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா
உன் மேலே தப்பு, உன் அக்கௌண்ட்டை பாய்ச்சிருக்காங்கன்ட்டு 500 ஃபைன் அடிக்கிற ஒன்று இல்லை திரும்ப சதீஷ். இதில் பின்னால் இன்னொரு பின்வெளிகளுக்கு பிளாக் லிஸ்ட். எங்கே பிளாக் திறக்க முடியாது, எந்த பேங்க்ல அக்கௌண்ட் திறக்க முடியாது. இது இப்போ இடையில கூட ஒரு கேஸ் வச்சு பாரு, பேங்க் அக்கௌண்ட் திறக்க முடியாது. அவன் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அதில் அடிப்பட்டு திரும்பி உன்னை போலீஸ் பிடிச்சி அதை ஒத்துக்கிட்டு எல்லாம் போய் கிடச்சா பேங்க் அக்கௌண்ட் திறக்க முடியாது. பட் அந்த சிண்டிகேட் இருக்கான்ல, அதுக்கு மெயினானவன் அவர் வந்து ஜோக்கா காசு சாப்பிட்டுட்டு இருக்கான் சதீஷ். அவர் எங்க ஒரு ஹாலிடேல இருக்காரு. இதுதான் சதீஷ். நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, பார்க்குற வியூவங்கள்கிட்ட தயவு செஞ்சு இதில் போய் மாட்டிக்காதீங்க. கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் உங்கள் YB ஆஃபீஸ் இருப்பான், மண்டையிலையோ கொட்டையோ தட்டியோ அவன்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு, இல்லை சமுதாயம் இருக்குது, NGOs இருக்குது, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களால செய்ய முடியுது கொஞ்சம் செய்வாங்க சதீஷ். அது மூலிமா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றிங்க. இவனுங்க கீழே போய் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு இது இல்லை, கூட்டுன்றதுல வந்து நிறையா கோல் விற்கிறேன். இந்த இடையில கூட பிடிச்சானுங்க பாரு என்ஃபோனு. கொஞ்சமாச்சும் ஜெனரல் நாலேஜில் 1500 என்னடா இப்போ லேட்டஸ்டான ஆப்பிள் 15 ஆப்பிள் 15 1500 அவனாச்சும் விற்பானா? கொஞ்சமாச்சும் யோசிக்க தேவையில்ல. இந்த OEM கூட விற்க மாட்டான் சத்தி. இல்லை DG கொடுக்குறான், மாதத்துக்கு 87 கட்டி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கானுங்க. DGயில் கொடுக்குறான். அதான் அதை DGக்கு ஒரே எப்படி தெரியுமா அந்த பிள்ளை செய்யுது, ஒரே ஃபோனை வச்சுக்கிட்டு 1500 ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது, சீக்கிரம் வாங்க யார் வரவோ அவங்களுக்கு சீக்கிரம் கொஞ்ச நேரம்ட்டு. ஐயோ 1500 நான் கொடுக்குறேன், நான் எடுத்துட்டேன். ஓகே நீங்கள் தான் முதல் ஆள், இதுக்காக தான் இது பண்ணுறோம்ல. அங்கே தான் மெசேஜ் புந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துட்டும் 1500 வாங்கிறது 80,000 லிட்டர் ஈலாம் கூட இல்லை, ஆன்லைன்ல இருந்துட்டு வேற ப்ராடக்ட் வித்துக்கிட்டு இருக்கு. இங்கே பத்துக்காவானில் பிடிச்சிருக்கானுங்க. பத்துக்காவானில் தான் தங்கி. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ்லாம் போலீஸ் வந்து நம்ம சொல்கிறது வந்து போலீஸ் சதீஷ் எப்படி அரசாங்கம் வந்து எப்படி இதை டேக்கிள் பண்ணணும்னு சில விஷயம் சொல்கிறோம். கவர்மெண்ட் மேலேயும் நம்ம பழிய போடுறோம். பட் அட் த எண்ட் வந்து பழி உங்கள் மேலே தான் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் தான் ஏமாந்து போகிறீங்க. நம்மளோட கேர்லெஸ்னஸ் நம்மளோட சுமையை வந்து எப்படி சீக்கிரமாக என்ன சொல்லுவாங்க செட்டில் பண்ண சொல்லிட்டு மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று வந்து கிரீடி ரவி, பேராசை. இதில் வந்து காசு இவ்வளோ கிடைக்குது. அந்த ஸ்கேமில் ஒன்று சொல்லுவாங்க, நீ வந்து உனக்கு வந்து வாரத்துக்கு நான் 600 வெள்ளி கொடுத்துட்றேன், அங்கே 600 வெள்ளி நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு 600 வெள்ளி கூட கொடுக்க மாட்டானுங்களா. அந்த காட்டை வந்து அவனுங்க ஸ்கேம் ஆளுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற வரைக்கும் பாய்க்கிறது. இவங்களும் வந்து பேராசை, காசு நமக்கு தான் காசு சும்மா வருது. அப்புறம் வந்து அன்றைக்கி ஒருத்தன் ஃபோன் அடிச்சு அழுகுறான், புதுசாக பண்ணாட்டி 2 பேர் அக்கௌண்ட்டும் போச்சுன்னா 2 வருஷம் ஆச்சுன்னா நாங்கள் கோர்ட்டுக்கெலாம் போயிட்டு இது பண்ணுறோம். நீ சொந்தமாக தேடிக்கிட்டது உனக்கு எவ்வளோ காசு வந்துச்சு, இல்லை நான் அது ஒரு 20,000 வெள்ளிக்கிட்டு வந்துச்சுன்னா அவன் எவ்வளோ ஏமாற்றிருக்கான், அவன் நிறையா ஏமாற்றிட்டானா, 2 லட்சம் வெள்ளிக்கிட்ட ஏமாற்றிட்டானே. அப்புறம் இந்த பேபி கேஸ்லையும் இப்போ நம்ம போட்டோமே, அந்த பேபி கேஸ்லையும் அவன் அடிச்சானே. எனக்கு அந்த நம்ம ஒரு ரெக்கார்டில் அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, அவர் அடிச்சாரு, நான் அக்கௌண்ட் நம்பரை போட்டிருக்கீங்க, உன் அக்கௌண்ட் எப்படி போனுச்சுன்னா, அப்போ உனக்கு அவனை தெரியும் தான் என்ன? இல்லைண்ணா எனக்கு அவ்வளோ தெரியாது. அப்புறம் எப்படி இந்த காட்டு இதெல்லாம் போய் கொடுத்துன்னு கேட்டேன், காசு பிஞ்சாமன். அப்போ நீ அவனை தெரியும் தானே உனக்கு கேட்டேன், அப்படி படு அப்படி தான் சொன்னேன், நீ படு போலீஸ் வருவான், நீ படு. இந்த போலீஸ் கூப்பிட்டு நீ சேசார் பண்ணேன்னு அவனை தான் நினைக்கிறேன் 500 சார்ஜ் பண்ணியிருக்கானுங்க. இப்போ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சரி, நம்ம ஆளுங்க வந்து தெளிவாக இருக்கணும். இவங்க நம்பி ஏமாந்து போகிறாங்கன்னா அது உன்னோட சொந்த சாய்ஸ். நாளைக்கு வந்து மற்றவங்கள குறை சொல்லாதீங்க, அரசாங்கத்தை குறை சொல்லாதீங்க. உங்களோட தவறு இருக்கு. இல்லை அரசாங்கத்தை நாங்கள் சொல்லலாம், ஏன்னா அந்த சட்டத்திட்டங்கள் வந்து சில சட்டத்திட்டங்கள் சரியில்லை. கிரீடா உள்ளவங்களும் இன்னொன்று வந்து யோசிக்க தெரியாதவங்களும் நீங்கள் உங்களை தான் ப்ளேம் பண்ணிக்கணும். இன்னைக்கு பார்த்தியா சதீஷ், இந்த 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 என்னது டொமஸ்டிக் வயலன்ஸ், டொமஸ்டிக் கிரைம்னா ஃபிசிக்கல் கிரைம், நேராக கிரைம் நடக்குது. அதுக்கும் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கிரைமும் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இது மட்டும் வந்து ஒரு கிளியர் பிக்சர் கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ கொண்டு வரல. இஷா இறப்புக்கு வந்து சைபர் புலியை தான் பார்த்தாங்க, இப்போ வந்து இப்படி திருப்பி ஸ்கேமை பார்க்குறாங்க தெரியுமா. நாங்கள் என்னாச்சும் செய்யணும், பட் என்ன வந்து அவங்களோட அது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியா பார்க்கக்கூடாது, கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதைத்தான் அவங்க ரொம்ப பார்க்குறாங்க தவிர இதை பார்க்கல. பட் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அரசாங்கம் வந்து இதை பார்க்கணும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை எதிர்நோக்கிட்டு இருக்கு மலேசியெல்லாம். இது வந்து நம்ம சமுதாயத்தில் மலேல எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு தெரியல, மலையாளம் ஒன்றும் நிறைய ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க, சைனீஸில் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு தெரியல, எல்லாம் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஆன்லைனில். ஸோ இது வந்து இந்த ஆன்லைன் கிரைமை வந்து நிப்பாட்டுறேன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸான மெஷர்மெண்ட் எடுத்தாகணும் சதீஷ். ஏன்னா இட்ஸ் காஸ்ட் ஆஃப் பில்லியன்ஸ் சதீஷ், லாஸ் போய்கிட்டு இருக்கு, டேமேஜ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதான் சதீஷ் ஒரு கடைசி டாபிக் சதீஷ். இது என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சாதனை படிச்சிருக்கோம். உரிமை தமிழர் குரல் எல்லாத்துக்கும் தெரியும். தமிழர் குரல் வந்து ஒரு 10 வருஷமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ்லாம் நம்மள்ட்ட ஃபண்டிங் இருக்காது. ஃபண்டிங் எல்லாமே மக்கள் காசில் தான், மக்கள் இல்லை நம்ம சமுதாயத்தை நம்மக்குள்ளே கொலெக்ஷன் பண்ணிக்கிட்டு, நீ வாய்பியாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உதவியே அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இப்படி தான்
ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட இது ஆரம்பிச்சதே வந்து புது புது தலைவர்களை உருவாக்குவோம். ஆமாம், அடிப்பட்ட கீழேந்து அடிப்படை தலைவர்கள், கிராஸ்ரூட் லீடர்ஸ் சொல்லுவாங்க. இதை உருவாக்கணும் தான் இன்றைக்கி வந்து பெருமையாக இருக்குது. அதில் இன்றைக்கி இருக்கிற தமிழர் குரலோட தலைவர் இப்போ இருக்கிற எனக்கு அடுத்தது வந்த தமிழ் குரல் தலைவர் பார்த்தோன்னா சரவணன். கோபி வந்தார், அதுக்கப்புறம் தான். ஆமாம், கோபி முனிச்சி சரவணன். இப்போ நான் என் காலத்துலேயே 2 பேர்லாம். ஆமாம். ஸோ இப்போ சரவணன் வந்து இப்போ பிரசிடென்ட் பாரு, இந்த வருஷம் தான் அவர் வந்து பிரசிடென்ட் ஆகினார் தமிழர் குரலுக்கு. அதுவும் இல்லாமல் நெகிரி சிபினானில் வந்து அவர் தான் வந்து உரிமை கட்சியோட மாநில தலைவர் இப்போக்கி. ஸோ அவரோட செயல்பாடு பார்த்தோன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது சதீஷ். நம்ம உண்மையிலே அது எப்படி சொல்கிறது, நம்ம உருவாக்கின இது ஒரு இயக்கத்துலேருந்து இந்த மாதிரி தலைவர் வந்திருக்காருன்னா, ஸோ அதை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு என்ன செஞ்சுருக்கோம் நம்ம கேட்குறதுக்குன்னு பார்த்தா, அஃப்கோர்ஸில் இதில் மக்களோட முக்கியமாக வந்து மக்கள் தான் நம்மளோட அந்த த்ராஸ்ட் சொல்லுவாங்க. இந்த மக்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை நம்ம மேலே வந்து ரொம்ப ஹாயாக இருக்குன்னு காமிச்சிருச்சு. காமிச்ச இடம் எங்கன்னு பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஸர் ராமசாமி இருக்கும் போது அவருக்கு அந்த ஜக்கீர் நாயக் கேஸ் வந்து 1.58 மில்லியன் வந்து வித்தின் 6 நாளில் வந்து 1.52 மில்லியன் சேர்த்தோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய வெற்றியாக இருந்துச்சு. சமுதாயம் வந்து நம்ம பின்னால் இருக்கான்ட்டு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு இப்போ நீ பார்த்தோன்னா ஒரு கேஸு அதில் வந்து பார்த்தோன்னா அப்பா 2 பிள்ளை கொண்டினால வீடு இல்லாமல் ஒரு சீனம் கொண்டினால வச்சுருந்தான். ஸோ அதை பார்த்துட்டு இவர் போய்ட்டு ஒரு வீடியோ செஞ்சு அது மூலியமாக இவங்களுக்கு ஒரு சேவா எடுப்போன்னு தான் ஆரம்பித்தோம். ஆமாம், சேவாவுக்கு ஒரு எடுத்து கொடுத்துருவோன்னே சொல்லிட்டு அவர் போய் வீடியோ செஞ்சார். அது வந்து ரீச் பண்ணது பார்த்தோன்னா அதோட அமௌண்ட் வந்து நியர்லி 168,000 நினைக்கிறேன். 168,000 வந்திருக்கு. அது வந்து எல்லாம் வந்து முழுக்க அந்த ஃபேமிலி அக்கௌண்ட்லே தான், பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ அவங்களுக்கு வந்து வீடு இல்லாமல் தெருவில் இருந்தவங்க 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டார். சின்ன பிள்ளைங்க பாருங்க, இப்போ ஸ்கூலுக்கு போகுதுங்க, ஸ்கூலுக்குலாம் கூட போகாமல். ஸோ அவருக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸில் அவங்களுக்கு காசை போட்டு விட்டு அதுங்க படிப்புக்கு அவர் வந்து வேலை செய்ய முடியாதுல. எப்படி தான் 2 இயர்ஸ் அவங்க காலு போச்சு, 3 இயர்ஸ் வேலை செய்ய முடியாது. அதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இது மூலியமாக அவருக்கு வந்து மாதம் ஒரு அமௌண்ட் 2,500 மாதம் கிடைக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது பெரிய ஒரு விஷயம். வீடே வாங்கி கொடுத்தாச்சு இந்த மக்கள். சதீஷ், அடுத்த கேஸ் பற்றி சொல்லு சதீஷ். இன்னொரு கேஸ் நம்ம பார்த்து செஞ்சோம். இப்போ அடுத்தது வந்து டிவைட் இன்னொரு அதே மாதிரி ஒரு பெண்மணி, அவங்க வந்து ஒரு சேவா வீட்டில் இருந்திருக்காங்க. ஒரு சீனருடைய வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பையன் வந்து அவர் வந்து கொஞ்சம் டவுன் சிண்ட்ரமிக் லைட் சிண்ட்ரம் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கார். அவங்களுக்கு ஒரு மக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மகளும் வந்து நாட் ஒர்க்கிங். இவங்களுக்கு வந்து இனிப்பு நீரில் வந்து காலை வெட்டிட்டு டேவிட் இவங்களால வந்து அந்த பையனுக்கு வந்து அவனோட இருந்த ஒரு மோட்டோ டயாலிசிஸ் கழுத்தில் டயாலிசிஸ் செய்கிறாங்க. அதனால தான் கால் போச்சு. ஸோ அந்த பையனோட இருந்த அந்த ஒரு மோட்டோ வந்து காணா போச்சா இல்லை காசு கட்டலன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த குடும்பம் வந்து அந்த பையன் தான் வேலைக்கு போயிட்டு அந்த மோட்டோவில் திடீர்னு வேலை போச்சு, மோட்டோவில் வேலை போக முடியல. அப்புறம் வீட்டு ஓனர் வந்து விரட்டுறான். காடியில் இருந்திருக்காங்க 4 நாள் நைட்டு வந்து காடியில் இருந்திருக்காங்க. யாரோ வந்து பார்த்தாங்க, எப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறேன்ட்டு. அப்புறம் சரவணனுக்கு தகவல் கிடச்சி இவர் எங்கேருந்து போயிருக்காரு. போய் பார்த்த பிறகு வந்து அவருக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்படி செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து 2-3 நாள் வந்து நீங்கள் வேறு இடத்துல இருங்க, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் அதே போல டேவிட் அதே சமஞ்சியில் அவங்கள எந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்காரன் விரட்டி அடித்தானோ அந்த மாடிக்கு மேலே இன்னொரு வீடை வந்து வாங்கி நல்ல வீடு எல்லாம் சுத்தம்லாம் பண்ணி ஒரே வாரத்தில் அந்த வீடு அவங்கள்ட்ட வாங்கி அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டாரு டேவிட். அந்த பையன் அவங்க அம்மாவை தூக்கிட்டு வர்றதை பார்க்கும்போது அது வந்து உண்மையிலே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்னமோ சொல்லுவாங்க, அரசியல்வாதிங்க இதெல்லாம் சொல்கிறாங்க டேவிட். நம்மளோட டீம் நம்ம கூட இருந்தவங்க நம்ம அந்த தமிழர் குரல் உரிமைன்றது அது நம்மளோட இயக்கம் தானே. நம்மளும் அந்த பாட்டாக இருக்கிறவன் அவங்க இதை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறப்ப செஞ்சு 2 குடும்பம் டேவிட், அது ஒரு குடும்பம் இது ஒரு குடும்பம். இப்போ இன்னொரு குடும்பம் இன்கம் மாதம் 1300 குறைஞ்சது அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு இன்கம் இருக்கும். டயாலிசிஸ் செய்கிறதுக்கு எல்லாம் காசு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் முழுக்க காரணம் இதுக்கு வந்து மக்கள் வந்து அதில் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா டேவிட், மக்களுக்கு வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை காட்டுது. என்னன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் டிரான்ஸ்பேரண்டாக தான் இருக்கும், நம்ம யாரையும் ஏமாற்ற கிடையாது. நீங்கள் வந்து எங்கே வேணாலும் அவங்க அக்கௌண்ட்டில் தான் காசு வாங்குறோன்றப்ப மக்கள் வந்து வாரி கொடுக்குறாங்க. நான் பார்த்தேன் டேவிட், நேற்று உள்ள கேஸ் வந்து இன்னும் கொடூரமாக இருந்துச்சு. ரவாங்கில் இப்போ போய்கிட்டு இருக்க கேஸ், வீட்டுக்குள்ளே பார்த்தா பிள்ளைங்களோட படுக்கிற
அதான் வீட்டில் ஒன்றுமே இல்லடி. ஒரு அலமாரி, இது ரெண்டுமே எல்லாத்துலேயும் வந்து பக்கத்தானப்பான ஆட்சியில் இருக்கிற மாநிலம் வீட். கேட்டால் மிஸ்கின் திகாரை வந்து முடிச்சுட்டேன்றானுங்க. மிஸ்கின் திகார் இதை முடிச்ச லட்சணம் ஆடாது. ஸ்லாங் ஒரு டிவீட் ரவாங்கில் இந்த இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. கேகேபிக்கு இருந்த எல்லாரும் குடும்பமாக போயிட்டு அங்கேயே இருந்து வேலை செஞ்சீங்க. ஏன்டா ரோடெல்லாம் புதுசாக மில்லியன் கணக்கில் போட்டிங்க. ஒரு சாதாரண அவங்களுக்கு வந்து தெரியுமா சாப்பிட கூட இல்லை டிவி. போயிட்டு சரவணன் பார்த்துட்டு எனக்கு பார்க்குறப்ப எனக்கே கண்ணு கலங்கிருச்சு டிவி. 4 மணி நேரம் அவங்களுக்கு மனசு இல்லை பிள்ளைங்களை பார்த்துட்டு எப்படி இப்படி இருக்கீங்கன்ட்டு. இல்லையா நீங்கள் என்னத்துக்கு பிள்ளைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்புறது என்னத்துக்கு அனுப்புறேன்னா ஒருவேளை சாப்பாடு ஆரம்பி சாப்பாடு கிடைக்கும் டிவி. நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு இருக்குது. அரசியல்வாதிங்க நான் ஒரு வகையில் இப்படி யோசிச்சு பார்த்தா டிவி நம்மளோட தனிப்பட்ட கஷ்டத்தை தாண்டி வந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நமக்கு வந்து டிஏபிக்கு ஒரு வகையில் நன்றி சொல்லணும். இவனுங்க அந்த கூட்டுலேருந்து வெளியாகி இன்னைக்கு நாடு முழுக்க நம்ம போயிட்டு பார்க்குறப்ப நம்ம மக்களோட கஷ்டம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரியுது. நம்மளுடைய டீம் நம்ம உருவாக்குற அந்த டீம் வந்து ஒரு மாநிலங்களில் அவங்க போயிட்டு வந்து நம்மளால் முடிஞ்சது மக்கள்கிட்ட போவோம். நமக்கு நாமேன்ற அந்த கேம்பெயின் தான் மேபி இந்த கேம்பெயின் வந்து ஃபார்மலைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து ஃபார்மலைஸ் பண்ணி ஒரு ஃபவுண்டேஷன் கீழே தனி அக்கௌண்ட் நீங்கள் இங்கே கொடுங்க. இதுக்கு வந்து மாதம் மாதம் வந்து கணக்கு வந்து ஆன்லைனில் இங்கே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு செய்யணுன்ற எனக்கு ஒரு நோக்கம் கிடையாது. பிகாஸ் ஏன்னு நிறைய கேஸ் இந்த மாதிரி வருது. 2 பேருக்கு வீடு வாங்கி கொடுத்துரும் வீடு. அவங்களோட லைஃப் லாங் பிரச்சனை வீடு ஒண்டியா உங்களுக்கு ஒரு இன்கம் அது ஏன் வீடு கிடைக்கும். இன்கம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஸ்கேம் அது இதுன்றானுங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாம் நல்லா பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவங்களுக்கு இன்கம் உனக்கு வந்துடும். குறைஞ்சது 3 வருஷத்துக்கு உனக்கு இன்கம் இருக்கு. இந்த காசு உன் கையில் இருந்துச்சுன்னா நீ உடனே முடிச்சிருவேன். இந்த காசை வந்து 3 வருஷத்துக்கு 36 மாசமா உனக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் பிரச்சனையே இல்லையே. அதான் நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து சரவணன் அவர் தமிழர் குரலுடைய தேசிய தலைவர் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய உரிமையுடைய நகரி மாநில தலைவர் அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்கிறேன். அவரோட டீம் என்டையர் டீம் 2 வீடு நான் நினைக்கிற 3ஆவதும் அந்த மக்கள் வந்து ரொம்ப மனசை தொட்டுருச்சு. நான் இன்றைக்கி பார்த்தேன் 500 வழி 200 வழின்னு ஆள் போடுறாங்க. 3ஆவதும் ஏறக்குறைய அந்த நிலைமைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். போகிற போக்க பார்த்தா உரிமை வந்து மாதத்துக்கு ஒரு வீடு ஆளுங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போட்டுருக்கு. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க டிவி. அதான் சார் எங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கும் பிள்ளை இருக்குது, எனக்கும் ஒரு வீடு வாங்கி கொடுங்கலாம் கால் பண்ணுறாங்க டிவி. இல்லை அது நீ பார்த்தனா எனக்கு நிறையா வருது சதீஷ். இந்த மாதிரி கால்ஸ் நிறையா வருது. மக்களாகி நீங்கள் நிறையா பார்த்துட்ருப்பீங்க நம்ம செய்கிறத. இப்போ இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பெரிய பெரிய இஷ்யூ வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதால் வந்து சின்ன விஷயங்கள் யூனிவர்சிட்டி கட்ட முடியாது. இப்போ கூட பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபோனில். யூனிவர்சிட்டியில் வந்து பில் இருக்குது காசு கட்ட முடியலன்னு. யூடிஎம்மில் காசு கட்டணும், யூஎம்மில் காசு கட்டணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதால் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க அக்கௌண்ட் போட்டு போட காசு நம்மளுக்கு எங்கே போகுது நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வச்சுருக்கோம். தமிழர் குரல் ஃபவுண்டேஷன் இருக்குது. அதோட கணக்கு வந்து அதோட கணக்கு வரவு செலவுலாம் வந்து நம்ம வந்து எங்கே அனுப்புகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜபத்தான் உண்டாங் பாக்யான் ஹால் ஹெவால் உண்டாங்க சொல்லுவாங்க. அது வந்து நேரடியாக பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட். ஸோ அது வந்து ஆடிட் பண்ணி நம்ம அனுப்பணும். ஸோ அதில் வந்து நம்ம எடுத்து தில்லுமுள் பண்ணினது இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கேஸ் இருந்துச்சு, ஜைட்டோட கேஸ். செக் எடுத்தாங்க அக்கால்புடி. அது அந்த யாசன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஊழல் பண்ணி வாசி இப்போ வந்து ரொம்ப டைட்டன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் தான் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷனில் வந்து ட்ரஸ்டி இருக்காங்க. இந்த பில்டிங் வாங்கினது கூட அந்த ட்ரஸ்டிகளை தான். ஸோ அது மூலியமாக சதீஷ் ஃபண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்பரண்டாக எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா மேபி இது வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து இப்போ நம்ம பேசிட்டு யயாசான் கீழே நமக்கு நாமேன்னு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கேம்பெயின் நீங்கள் வந்து அந்த கேம்பெயினில் போடுங்க. மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக இந்த இடத்துல வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இவ்வளோ இந்த மாதத்தில் இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ பேர் டொனேட் பண்ணாங்க, இவ்வளோ இது வந்து நம்ம அதை வந்து டிரான்ஸ்பரண்டாக காமிச்சிட்டோமா. ஏன்னா வந்து நிறையா வருது டேவிட். நம்ம ஆன்லைனில் செய்யணும் சரி. ஆன்லைனில் நான் நினைக்கிறேன் வந்து அந்த மாதிரி ஒரு நமக்கு நாமே கேம்பெயின் செஞ்சு. ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பியோ இந்த பக்கத்தான அரப்பான அரசாங்கத்தை நம்பியோ பாரிசான் நேஷனலை நம்பியோ இல்லை குறிப்பாக அங்கே இருக்கிற இந்திய அரசியல்வாதிகளை நம்பியோ ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ஆட்சியிலையும் இல்லை, நம்மகிட்ட வந்து நம்ம எதிர்கட்சி நம்மளோட பொழப்பு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ நம்மளாலையும் வந்து அந்த மாதிரி எடுத்து கொடுக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா மக்களுக்கு நமக்கு நாம் சமுதாயத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த ஒரு அடிப்படையில் வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன் டிவி. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு அரசாங்க மாற்றம் இருக்குது, நம்ம அங்கே இருக்கோம், என்ன செய்யலாம்னு கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ அரசாங்கத்தில் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் அரசாங்கத்தை வந்தால் என்ன செய்வீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னே, முத பேசின டாபிக் வருவோங்க. நீ சொன்ன 8 பில்லியன் வந்து சீன் டேக்ஸ் இருக்குன்னு. ஓகே, அதுலேருந்து சதீஷ் இது ஐடியா தான். அது வந்தால் செய்யலாம். நீ சொல்கிற மாதிரி 10% கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க.
அது வந்து வீட்டு திட்டம், வீடு கட்டி கொடுக்குற திட்டம். ஏன்னா வீடு திட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ என்னென்ன வீடு அமைப்பு திட்டம் என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், இன்றைக்கி வந்து லோன் கிடைக்காது தான் ரொம்ப பேர். இந்த B40னாவே அவங்க லோன் இருக்காது, ஏதோ ஒரு கடத்தில் மாட்டிருப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்கும், அவங்களால கட்ட முடியாது, டாக்குமெண்ட் இருக்காது, வேலை இருக்காது, டாக்குமெண்டேஷன் இருக்காது, லோன் ரிஜெக்ட் ஆகும். இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ரூமா மோரா வேணால் கட்டி போட்டோம், ரூமா மோரான்னுவாங்க, ரூமா மப்பு மில்லி, ரூமா காஸ்ட் 2 எவ்வளோ வேணால் கட்டி போட்டோம். பட் ரூமா காஸ்ட் 2 வந்து ஸ்லாங்கோனில் வந்து விலை கூட 100,000, இங்கேயாச்சும் 42 இப்போ 100,000 நாங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்களால வந்து வீடு வாங்க முடியாது, கண்டிப்பாக வீடு வாங்க முடியாது. ஸோ அது நம்மளோட திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு திட்டம். இந்த மாதிரி வீடை கட்டிட்டு அவங்க வந்து சேவா பில்லி, நீ வந்து வாடகை இருந்துக்கிட்டே நீ வந்து உன்னோட இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்க. 20 வருஷமோ 30 வருஷமோ உன் மகன் முடிஞ்சு உன் மகனோ மகளோ இத்தனை வருஷம் 30 வருஷம் நீ அந்த காசு கட்டி கொடுத்துட்டா அந்த வீடு வந்து உனக்கு சொந்தமாக ஆயிரும். ஆமாம். ஸோ இந்த திட்டத்தை வந்து நிறையா செய்யலாம். பட் இதெல்லாம் வந்து செய்யறதில்ல, இதெல்லாம் வந்து யாரும் இந்த அரசியல்வாதியும் பேசுறதில்ல. இதுக்கு ஒரு ஃபண்டை ஒதுக்குங்க, இந்த இடத்துல ஃபண்ட் இருக்குது, இதுக்கு ஒதுக்குங்க, ஸ்டேட்டில் ஒதுக்குங்க, அதுக்கு ஒதுக்குங்கன்னு ஒரு காலகட்டத்தில் பேசணும். நம்மளாம் இருக்கும்போது கூட பினாங்ஸ் மாநிலத்தில் சேவாபலி சில இது செஞ்சாங்க. அப்போ ஜெகதீப் அந்த விஷயத்தில் வந்து நம்ம கன்வின்ஸ் டீம்ல ஜெகதீப் செஞ்சார். பட் ஃபண்ட் இல்லை, நம்மள்ட்ட அவ்வளோ ஃபண்ட் இல்லை. பட் செய்யலாம். இப்போ வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது, அவன் வந்து காஸ்ட் 2 வீடு ஃப்ரீயாக கட்டி கவர்மெண்ட் கொடுத்தாகணும். ஸோ அந்த வீடு கவர்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து அதுக்கு ரிட்டர்னாக வந்து சேவாபிலி கான்செப்டில் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து வீடு திட்டத்தை முடியும். இது வந்து செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. கலிடோனியாவில் வந்து ப்ராஃப் செஞ்சாரு, இந்தியர்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஆஃப்கோர்ஸ் ஜெகதீப் செஞ்சதெல்லாம் வந்து மல்டி ரேஷியல். கலிடோனியா பொதுவாக எல்லாரும் கஷ்டப்படுறவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ அது நான் என்ன மாதிரி திட்டம் இருக்கு டிவி, அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசாங்கத்தில் இருந்தா என்ன சொல்லுவாங்க, சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு நீங்க பெர்லிஸ்லயோ கெடாலையோ அப்படி இருக்க முடியாது. நேஷனல் பாலிசி இருந்துச்சுன்னா பாலிசி நிறைய செய்யலாம். மித்ரா அன்னைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு ஐடியா சொன்னீங்க நம்ம பேசுறப்ப. மித்ராவோட எடுத்து எப்படி வந்து 5 லட்சம் எப்படி 500 பேர் வந்து 5 வருஷத்துல டாக்டராக ஆக்கலாம் முடியும், மித்ரா நினைச்சா செய்ய முடியும்ட்டு. அந்த மாதிரி நிறையா செய்யலாம் டிவி. எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, இந்தியன் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, கூப்பிட்டு வச்சு பேசி கல்விக்கோ இல்லை இந்த மாதிரி துயர் துடைக்கிறதுக்கோ என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு முக்கியம் வந்து மனசு இருக்கணும், அந்த ஐடியாஸ் இருக்கணும். இல்லை சதீஷ், அது ஐடியாஸ்லாம் இருக்கும் சதீஷ், என்ன இருக்கணுமா, மனசு இருக்கணுன்ற மனசு இருக்கக்கூடாது சதீஷ், அதெல்லாம் இருக்கணுமா? இல்லை சதீஷ், சமுதாயம் அக்கறை இருக்கணும். சமுதாயத்துலேருந்து வந்து அங்கே அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியல. ஒரு டத்தோசிரி மாவனை தூக்கி போட்டுட்டா எல்லாம் நடந்துடும், ஒரு டத்தோசிரி வந்துட்டா எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறாங்க. இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட நினைப்பு என்னன்னா, நாங்கள் வந்து சமுதாயத்துக்கு செய்கிறோம், சமுதாயத்தோடைய வழி தெரியாதவனுக்கு எப்படி வந்து அந்த சமுதாயத்துடைய பிரச்சனையை தீர்க்கிறதுன்னு தெரியும். அதை நான் அடிக்கடி சொல்கிறது தான், என்னுடைய வழி தெரியாதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது, என்னுடைய மொழி தெரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. எப்பயும் நம்ம சொல்கிறது தான், அந்த வழி தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். நம்ம அந்த அடிப்படையிலேருந்து வந்திருக்கணும். இதுதான் நம்மள்கிட்ட இந்த உரிமையில் வந்து பில்லியனேஸோ மில்லியனேஸோ கிடையாது. சாதாரண மக்கள் உள்ளவங்க, சாதாரண நமக்கு அவன் இப்போ சரவணனுக்கே வந்து கஷ்டம் இருக்குது, அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு அதை வந்து எந்த ஒரு காலத்துலையும் அவர் தனக்காக அதை பாய்ச்சிக்கிட்டது கிடையாது, மற்றவங்களுக்காக அவருடைய சொந்த செலவுலேருந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு பார்த்துட்டு வராரு. ஸோ ஐ திங்க் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மக்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாறிடுமான்ட்டு. எங்களால் வந்து மாற்ற முடியும், கண்டிப்பாக முடியும், எங்களால் முடியும். ஏன்னா நாங்கள் செஞ்சுருக்கோம், பிள்ளைங்களே எங்களுக்கு தெரியும், மாற்ற முடியும். இவங்களால் முடியல, நம்மளால் முடியும். இந்த வேலையில் வந்து சரவணனுக்கும் அவங்க டீமுக்கும் வந்து வாழ்த்துக்கள். இதே மாதிரி வந்து நம்மளோட செயல்பாடில் வந்து நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அட் த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா $1 and cent தான். காசு இல்லாமல் நம்மளையும் ரொம்ப நவுத்த முடியாது. மக்கள் தான் நமக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரதுக்கு இருக்கோம். ஓகே, என்ன சொல்லுவாங்க, இதோட காசு சாப்பிட போறான்னு அவனுக்கு சொல்றவனு சொல்லிட்டு போவோம், நம்பிக்கை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஆமாம். அப்புறம் இது வந்து நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாதனால நிறைய லீடர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. பட் என்னன்னா, நம்மளுக்கும் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாதனால நம்மளால வந்து என்கேஜ் பண்ண முடியாமல் இருக்கு. அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ஃபார்மலான ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இதை போராடி பெறுவோம், உரிமையினாலே போராடி தான் படுவோம். கோர்ட்டுக்கு போயினாச்சும் நாங்கள் எடுப்போம். தென் அதற்கு பிறகு நம்ம வந்து கண்டிப்பாக உரிமையுடைய நடவடிக்கைகளை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி இந்த நாட்டில் இந்திய சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனைனா குரல் கொடுக்கறது உரிமை தான். இந்திய சமுதாயத்தில் ஒரு சாதாரண கடைக்கோடியில் இருக்கிற ஒரு இந்திய குடும்பத்துக்கு பிரச்சனை இருந்தாலும் போய் நிற்கிறது வந்து உரிமை தான். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இவ்வளோ தான். மீண்டும் சந்திப்போம். செம்பாங் பொக்கோ அரட்டை மரம்.